is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. சின்ன பொண்ணுதா வெட்டப்படுது அம்மா அம்மாடி. சின்ன பொண்ணுதா வெட்டப்படுது அம்மா அம்மாடி. சும்மா சும்மாடி ஆசையில் மனசு சின்ன பொண்ணுதா வெட்டப்படுது அம்மா அம்மாடி. சும்மா சும்மாடி ஆழமீனிலிருந்து ஆடுகிற சாமியாரா? ஆமா, ரொம்ப தெனாவட்டா பேசுவாரு. ஆனா நம்மள்ட்ட முடியாது. உண்மைதான் கேக்குறேன். படிச்சாலும்னா படிக்கத்தான் செஞ்சிருக்கேன். எது பூஞ்சலையில? இல்ல இல்ல, வரட்டு வெளியே. அப்பவே நீ 9வது படிச்சவேன். உண்மையிலேயே 9வது தான் படிச்சேன். ஊருக்கே தெரியும். அதான் சொல்றேன். வரட்டு வெளியே வரட்டேன். நீ 9வது ஒண்ணு லவக்குன்னு பாக்குறீங்க. சித்தப்பா 2 நல்ல வேலை 7 சொல்லலாம் போனேன். நல்ல வேலை சித்தப்பு 7 அப்படின்னு சொல்லலாம் போனா. இல்ல என்னத்தை ஒரு மக்கள் விருப்பத்துக்காண்டி கரகத்தி பாட்டு பாடும் கரகத்தி பாட்டு பாடும் சாமி யாரையா மட்ட மேலே கொண்ட ஓட்டு சாமி யாரையா மண்ட மேலே மண்ட மேலே மண்ட மேலே கொண்ட ஓட்டு சாமி யாரையா எந்த ஊரையா பேர கூரையா பத்து நிலையா யா 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 பாட்டுக்காரன் பொட்டுக்காரன் பாட்டுக்காரன்
பாட்டு பேச்சுக்கு பேச்சு தம்பி யாருன்னு கேக்குறேன். அப்படியா? நீங்க 4 பேருக்கு 4 ஒரு அரை மணி நேரம் வச்சு வாய்தான். ஆமாங்க, போயிட்டு வாங்க. ஆமா, பேசுங்க. எந்த ஊரு? யாரு நீங்க முதல்ல? நீங்க முதல்ல யாரு? இடம் எங்க இடம்? எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. யாரு நீங்க? எங்க அப்பம் இடம் அது. யாரு சொன்னவங்க? யாரு சொன்னது? இடம் உங்க இடம் இருக்க அத்தாச்சி இருக்கா? இருக்குல்ல, அத்தாச்சி வச்சிருக்கல. அத்தாச்சி உங்களுக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தது? அத்தாச்சி முன்னாடி வந்து எங்க அண்ணன் வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி யாரு? அதுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி யாரு? தாத்தா வச்சிருந்தாரு. ஆக தொன்று தொட்டு உங்க குடும்பமே அத்தாச்சி வச்சிருக்காங்க. அதத்தான் வச்சிருக்காங்க. நல்ல குடும்பம். என்ன அண்ணன் முன்னாடி அத்தாச்சியவா? ஏய், இடத்துக்குரிய அத்தாச்சி செம்புப்பட்டா வச்சிருக்கோம்லங்க. பட்டா இருக்கா? ஆமா, செம்புப்பட்டா இருக்கா? செம்புப்பட்டா உங்ககிட்ட இருந்தா? ஏன் பட்டா? என்கிட்ட இருந்தா? ஊம்பட்டா. ஏய், என்கிட்ட இருந்தா ஏன் பட்டா? சரி, உங்ககிட்ட இருந்தா உங்கள் பட்டா. என்னுடைய பட்டா. ஆமா. இடத்துடைய பேரு வேல்மொழி சாரல். வேள்வி என்றா யாகம். யாக யாரு விடுவா? யாகம் தவ ரிஷிகள், தவ முனிவர்கள். தவ முனிவர்களும் தவ ரிஷிகளும் யாகம் செய்யக்கூடிய இடம் இந்த இடம் வேல்மொழி சாரல். வேல்மொழி சாரல் அதானே உண்மை? ஆமா. அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் கேட்கிற இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு இந்த வேலை என்னையா? உனக்கு தானே வேலை இல்ல? என்னது? ஆமாயா, கேளுங்க. இப்ப 100 நாவலைக்கு போறாண்டா காடு வச்சிருக்கதான் போக முடியும். சரி, சும்மா காடு இல்லாதாலும் போக முடியாது. நீங்க பாட்டுல செவனேண்டு வேலிமலை சாருன்னு சொல்லி பேரை கேட்டு வந்து நாங்க தான் ஆக முடியும் சொல்லி நாங்க இருக்கு தம்பி. என்னது? காடு வச்சிருந்தவங்க வேலைக்கு போகணும்னா அதுல நம்பர் வந்திருக்கணும், நம்ம பேர் வந்திருக்கணும், வாசிக்கிறப்ப பேர் வந்திருந்தா. நீங்க எந்த ஏரியா? எந்த ஊரு? எந்த ஊரு? எந்த ஊரு? நானா? ஆமா. ஏன் முதல்ல சொல்லுங்க. முதல்ல யாதும் ஊரு யாவரும் எல்லா ஊருமே நம்ம ஊர் தான். முதல்ல உங்க ஊர் எந்த ஊரு? நான் விட்டு போக மாட்டேன். கதைக்கு உட்பட்டு கேட்கறேன், கதைக்கு அப்பாற்பட்டு. கதைக்கு உட்பட்டு கேட்கிறேன். கதைக்கு உட்பட்டு எல்லா ஊருமே எங்க ஊர் தான். உங்க ஊர் தானே? மேலூர்ல இருந்து வரேன். மேலூர்ல இருந்து கொட்டாம்பட்டி மல்லூரா? அந்த மேலூர்ல கிடையாது, வைகுண்டத்துக்கு மேல இருக்க சத்தியலோகம் எங்க சொந்த ஊர். அப்ப மேலோகத்தை சுருக்கி மேலூர். ஆமா. அப்ப பூலோகத்தை சுருக்குறேன். பூலோகத்தை சுருக்கினா மேலூர். இது பூலூரா? பூலோகத்தை சுருக்கினா பூலோகம் தாயா? எப்படியா வர? ஆமா ஆமா. மேலோகத்தை சுருக்கி மேலூர்னா சரி, பூலோகத்தை சுருக்குனா பூலூர்னாலே வரணும். ஆமா. அப்புறம் மேல பூலூர்ன்றிய. பூலோகத்தை சுருக்குனா பூலோகம், மேலோகத்தை சுருக்குனா மேலூர்னு சொன்னேன். அப்படியா? ஆமா. சரி, யாரு நீங்க? யாரு நீங்களா? நீங்க முதல்ல யாரு? ஐயா, நீங்க சொல்ல மாட்டீங்களா? என் வீட்டுல தேங்காய் எண்ணெய் இல்லையா? ஏன், என்ன இருக்கு தலையில? தேங்காய் எண்ணெய் தேய்க்காம நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு மணிமகடம் என்ன போன்ற ஜன்னாதி முனிவர்களுக்கு ஜடா மகுடம் என்று சொன்னார்கள். அப்படியா? ஆமா. இந்த ஜடா மகுடத்துடைய தன்மை முக்காலத்தை உணரக்கூடிய தன்மை இந்த ஜடா. தலையில கரிமுட்டம் போட்டு வந்திருக்கீங்க. நீங்க பேசுற பார்த்தா சித்தாந்த நிலையில இல்ல ஒளைய இல்லையே. சித்தாந்த நிலையில பாப்போமா? யாரு? என்னங்க என்கிட்ட பேசுறதுக்கு இன்னொரு ஆள் பிறந்த வரணும். சரிங்க, அது ஒண்ணு நினைச்சுக்குங்க. நல்லதுங்க, சந்தோஷம். அப்ப அந்த ஐயா பேர் எந்த ஊர்? பேசுவான். என்னது? பேசி பாப்போம். அதான் யாரு நீங்கன்னு கேட்டேன். எந்த ஊர் நீங்க? நான் கேட்டேன். நீங்க மேலூர்ன்ட்டிய. சத்தியலோகம்ன்ட்டிய. உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரா? ஆமா. நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க சொன்னா உங்க அப்பா விட்டு கொண்டமுள்ள வந்து ஐயா, எங்க அப்பா விட்டு எங்க அம்மா விட்டு முதல் குறைஞ்சனாலதான் நீங்க வாய்கிடி இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? உங்க பேர் என்ன? யார்? ஏன் நீங்க சொல்லுங்க. என்னது? நான் கேட்டிருக்கேன் யார் நீண்டு. நீங்க யார்? நான் கேட்டிருக்கேன். வேலிமலை சாரல். ஆமா. சரியா? வேலிமலை சாரல் எங்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது. ஆமாங்கய்யா. இதை இந்த இருந்த வெள்ளத்தை இன்னைக்கு பஸ்ல பேருந்து நிலையத்துல இருந்து பஸ் வருது. சரி. சத்திரத்துல நிக்கும், கடிசன்ல நிக்கும், சரி, செல்லூர்ல நிக்கும், சரி, ஏர்வாடியில் நிக்கும். அதுல அவங்க இடம் சொல்ல முடியுமா? சரி. நீங்க வந்திருக்கீங்க என்ன காரணம்? வேள்வி மலை சாரல்னா வேள்வி செய்யப்படக்கூடிய ஆக தக முனிவர்கள் வழங்கக்கூடிய இடங்க. யாரு? தவ முனிவர்கள், தவ ரிஷிகள் யாகம் செய்யக்கூடிய இடம். ஆமா, வேள்விமலை சாரல். ஆமா, அதானே உண்மை. ஆமா. அப்படி வேள்வி செய்யற இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். அதுக்குதான் உங்களுக்கு என்ன வேலை? அந்த வேலையை பார்த்து போக முடியானே. என்ன பதில் சொல்ற? இருங்க, இங்க என்ன செய்யக்கூடிய இடம் எங்க இடம்? சம்மடா, எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்களை பார்த்து நான் என்னன்னு கேட்டா, நான் இப்ப என்ன கேக்குறேன், வேள்வி செய்யக்கூடிய தவ முனிவர்கள் தான் நான் சொன்னேன். சரி. இன்னைக்கு சாயல்குடியில பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த பஸ்ஸுக்கு வந்துட்டு போற வேலை தான் அந்த பேருந்துடைய வேலை. சரி. அதே மாதிரி ராமநாதபுரத்துக்கு வண்டி வருதுன்னா அந்த வாகனத்துக்கு வந்து கூடி போற வேலை தான் அந்த வேலை. சரி. நீங்க வந்துகிட்டு வேள்வி செய்யக்கூடியது, நாங்க சொல்றது யாகம் செய்யக்கூடிய தவ முனிவர்கள். ஆமா. நீங்க வந்தா உங்க சோழியை பார்த்துட்டு போக முடியானே. சரி. எதுக்கு விசாரிக்கிறீங்க? அதான் நான் கேட்கிறேன். வேள்வி செய்யக்கூடிய இடம் இந்த இடம். ஆமா. இந்த காட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலைன்னு? எனக்கு என்ன வேலை? காவலாளி வேலை. காவலாளியா? ஆமா. யாரு காவல்? யாரு காவலா? நீ காவல். என் தங்கச்சி காவலு. யார் நீ? நான் யாருன்னா காவல்னு சொல்லு. யார் நீ? ஆமா. என் பேரை கேட்கல, யாருன்னு கேட்கல. நீ யாருன்னு தான் கேட்டேன். நான் யாருன்னு கேக்குறியா? நான் வேற யாரும் இல்ல, நான் மனுஷன். மனுஷனா? மனுஷன்டா என்ன மிருகம்? நீ மனுஷனாரு மிருகமாறு, அதை நான் கேட்கல. நீ யாருன்னு தான் கேட்டேன். நான் காவலாளியா? காவலாளின்னா? ஆமா, காவலாளினா ஏவாளியா? காவலாளியாரு காவாலியா கூட, அது எனக்கு தேவையில்லை. நீ யாருன்னு கேட்டேன். நான் காவலாளின்னு சொல்லிட்டேன்.
உங்க பேரே நீங்க சொல்லலையா? உங்க பேர் என்ன? யாரு உங்க பேர் என்ன? அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா முப்பாட்டியா? கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்தா முருகன் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிருக்கான். சரி, அதையெல்லாம் நான் கேட்கல. உங்க பேர் என்ன? அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லுங்க? அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு தோத்திர பிரியா சூர்யா. அபிஷேகம் முடிஞ்சா அலங்காரம் பண்ணத்தான் செய்வாங்க. அவங்க சோத்துல உப்பு போட்டு திங்கிறாங்க இல்ல சீனியை போட்டு திங்கிறாங்க. அதையெல்லாம் கேட்கல. உங்க பேர் என்ன? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு தோத்திர பிரியா. காலையில குளிச்சவனே கிழக்க திரும்பி சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கணும். சரி, தோத்திர பிரியா சூர்யான்னு. அப்படியா? ஆமாங்க. அப்படி சொல்றியா? உங்க பேர் என்ன? என் பேரா? ஆக கனிப்பிரியா வந்தா கலக. கனிப்பு கனியோட புருஷன் பேர் முனியசாமி. நீ பாட்டுல தேவையில்லாம கனிப்பிரியா கண்டா கலகப்பிரியா நாரதா என்பார்கள். கனிப்பிரியா நாரதா பாடல. நாரதா செய்ய என்னது? பின்னாடி ஒத்த முட்டை கூட்டமும் பின்னாடி நாடக மடைக்கு முன்னாடி மோத்தல் அடிச்ச நாராம மணக்கவாய செய்ய. மடப்பயல் என்ன மடப்பயல்? நாரத மகரிஷி. நாதம் தான் ராகம் தான் தாளம் இரு ரீங்காரம் சொல்லக்கூடிய நாரத மகரிஷி. நாரத மகரிஷி முதல்ல ஏத்தி பேசாதியா. 4 நாளைக்கு நல்லா இருக்கும். அப்ப 5ஆம் நாள் செத்து போயிடணுமா? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே மொத்தம் 4 நாள் தானையா? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே 4 நாள் தான். எப்படி தெரியுமா? எப்படி? முந்தி சரியா 300 நாள் தவம் இருந்து ஒரு தாயுடைய வயிற்றிலே பிறப்பது ஒரு நாள். ஏன்னா என்னென்ப ஏன எழுத்தென்ப விரண்ட கண்ணென்ப வாழ உயிருக்கு கல்வி கரையில கற்போர் நாள் சில மெல்லத்தை நின்றுபல சொல்லி படிச்சு இந்த மணியை பெரியவங்க மத்தியில பாராட்டு வாங்குற பத்தியா? அது 2வது நாள். 10 பொருத்தம் பார்த்தா அது 9 கிரகங்கள் வச்சு 8 திக்கும் கேட்கிறாப்புல 7 பிறப்படுத்தல் என்று ஒன்னா இருக்குன்னு சொல்லி அறுசுவை உணவு போட்டு 5 பூதத்தை சாட்சியா வச்சு 4 வேதத்தை சொல்லி 3 முடிச்சு போட்டு இருமணமும் சேருவார். திருமணம்ன்ற ஒரு நாள். அது 3வது நாள். சாதிசனம் பின்னே வர கொல்லிப்பானை முன்னே வர கோவிந்தா நாமம் வர பஞ்சமத்தையில படுத்தவனுக்கெல்லாம் தென்னந்தட்டி ஓல வரன்னு சொல்லி செத்து தூக்கிட்டு போறான் பாத்தியா? ஆக 2 கால் நீண்டு வர 8 கால் நடந்து வர அதாய மனுஷனுக்கு கடைசி நாள். ஆக மனிதனுக்கு மொத்த வாழ்க்கையே மொத்தம் 4 நாள். அதான் உன்னை 4 நாளைக்கு நல்லா இருறான்னு சொன்னேன். கை தட்டுங்க. ஒரு மிகப்பெரிய பேச்சாளி. அதுக்காண்டி இந்த கடுகு சந்த சத்திர ராக்கெட் ராஜா நீங்க சரிங்க பேச்சு இடம் கொடுக்க முடியாது. உங்க பேர்லயே பாருங்க கடுகுன்னு ஒன்று இருக்கு. கடுகு சிறுத்தாலும் காரம் இருக்கு. காரம் குறையாதுங்க. ஆளை பார்த்து சாதாரணமா இடம் போட மாட்டேன். ஏன்னா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். எதுக்கு? இந்த குளிக்கரண்டியை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது? காலையில வந்துகிட்டு சமையல் மாஸ்டர் பூரா ஊருக்கு போயிட்டாங்க. சரி, நீங்க சமைச்சு போட வந்து சமையல் மாஸ்டர் தான் எனக்கு என்ன ஓயிட்டா 10 படி வட்டாவில் இந்த தண்ணி கரண்டியை போட்டாச்சு அந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் அல்ல முடியும். ஐயா மகதையால் மீட்டக்கூடிய மாமுனிவர். அப்ப இந்த கட்டை நட்ட சப்தத்தால கட்டையை சேர்த்து கொடுக்கல. எதுக்கு கொடுங்க? சும்மா கொடுங்க. என்ன இந்த கட்டையை பத்தி எனக்கு நல்லா எனக்கு தெரியும். அந்த கட்டையா வந்து எங்க தாத்தா கண்டுக்குட்டி அடிப்பாரு. சப்பு சப்பு அது வேற ஏதாவது கட்டையா? நீங்க வந்து ஆட்டு கிடையறிக்கு சத்தத்தால கட்டை. என்னுடைய பாட்டுக்கு அடிக்கக்கூடிய உங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிறீங்க. என் பாட்டுக்கு அடிக்கக்கூடிய இசைக்கருவியா? உங்க பாட்டுக்கு அடிக்கிற இசைக்கருவி சத்தத்தால கட்டை. ரொம்ப சந்தோஷம். இந்த மாலை என்ன மாலை? இது வாடா மாலை. வாடா மாலையா? ஆமா. இது எப்படியா வாடு? என்னது? யாருக்காவது மனசு இருக்கா? என்ன மீனாட்சி கோயில்ல 150 ரூபாய்க்கு வாங்கின பிளாஸ்டிக் மாலை எப்படி வாடும்? உன் கண்ணுக்கு அப்படி தெரியும். அப்படியா? இந்த கையில என்னப்பா? இதெல்லாம் 4 வேதத்தை குறிக்க 4 மாலை. பாண்டி கோயில்ல 3 150 ரூபாய்க்கு வாங்கினது எப்படி வாடு? இந்த சுடிதார் என்ன பஞ்சகச்சமியா? பஞ்சகச்சமா? ஆமா. என்ன பஞ்சகச்சா? என்னது? போத்தீஸ்ல வாங்கினது. எது? இந்த சுடிதார். இதா? ஆமா. போயா மடத்தனமா பேசாத. சரி நல்லா பேசுறீல்ல. சரி, உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் பிரம்மா. வாங்கம்மா மாப்பிள்ள. ஏய் கை போடாத. நான் கை போடுறத விட்டு 5 மாசம் ஆச்சுங்க. இல்லையா? தொட்டு பேசாதன்னு சொல்லு. தொட்டு பேசக்கூடாதுன்றீங்க. ஆமா. உங்க அப்பா பேர் என்ன சொன்னீங்க? எங்க அப்பா பேர் பிரம்மா. அப்பனா நீங்க எனக்கு வந்து மாப்பிள்ளை வேணும். எதை வச்சு சொல்றேன்? ஆமா, உங்க அப்பா எனக்கு மச்சனா நீ ஆக கொடுக்கணும். நீ எங்க அப்பாவை பாத்திருக்கியா? பாத்துருக்கல. நீங்க தான் பாத்துருக்கவே முடியாது. எங்க நேத்து தானுங்க பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க பார்த்தீங்க? மலட்டார் ஒயின் ஷாப்ல காலி கோட்டுப்பாட்டுல பூரா பிறகு வித்துக்கிட்டு தர்றாப்ல. நீங்க என்ன பண்ணீங்க? அங்க போய் நான் இப்போ ஒரு கட்டிங் அடிக்க போனேன். பரவாயில்ல, ஒத்துக்கிறீங்க பாத்தீங்களா? நான் வந்து பொய் பேசுற பழக்கமே இல்ல. சரிங்க. ஆமா. ஆக அங்க போனீங்க. யார பாத்தீங்க? உங்க அப்பாவை. எங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேரு பரமே. யாரு? பரமே. எங்க அப்பா பேரு பிரம்மண்டா மடப்பையில. நீ வேற யாராவது பரமனை பாத்திருக்கலாம்? எங்க அப்பா பிரம்மா. உலகத்துல 4 வகை 7 பிறப்பு. உலகத்துல என்னடா மடப்பையில என்னது? யாரா பேசுனா? ஒண்ணு தெரிஞ்சுக்க. இருக்கிறத இல்லைன்டுவே, இல்லாத இருக்குண்டுவே. அப்ப நான் சொல்றதுக்கு உன்னால அர்த்தம் சொல்ல முடியுமா? அக்காலை ஏறுவான், அம்மாலை போடுவான், செம்புடு காட்டினா, நச்சம் கூதினான், அண்ணன் சுண்ணினா நான் சொல்லுவேன். என்னது? அசிங்கமா பேசாதா?
அசிங்கமா பேசாதடா, தாய்மார்கள்லாம் இருக்காங்கடா. நீ வாடா சொன்னாரு வரும்பொழுது. என் பேரை கொஞ்சம் கிறுக்குத்தான், ஆனா நல்ல வேண்டாரு. ஆனா இவ்வளவு கிறுக்கா இருப்புன்னு சொல்ல நினைக்கவே இல்லடா. இங்க வாடா, வாடா. 2-3 நாள்ல நாடத்துக்கு போல, செலவு காசு இல்ல, கூட்டத்துக்குள்ள குளிச்சிருச்சு அவ கழட்டிடாத. என்னது அக்காலை ஏறுவான் அம்மாவை போடுவான் செம்புடி காட்டின நச்சம் குதிரன் அண்ணன் சொன்னான். ஐயோ என்னடா ஒழுங்காத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருக்குல்ல, இங்க வா சொல்றேன். சரி சரி சிம்மு ஓடுதா இல்லையா? என்ன சொன்ன? அக்கால ஏறுவான் அப்படித்தான் சொன்னேன். அப்ப என்ன பண்ண? நான் பேசுறப்ப இடையில உன் பேச்ச கூடாது, சரியா? வாயில கைய வச்சு கைய கட்டி வாயில விரல வச்சு நான் உன் வாயில வைடா. நான் கேட்ட கேள்விக்கு முன்னுக்கு மறுவார்த்தை பேசக்கூடாது, சரியா? உன் பேர் என்ன? உங்க அப்பா பேரு? உங்க அம்மா பேரு? உங்க அண்ணன் பேரு? தங்கச்சி பேரு? எந்த ஊரு? இங்க என்ன பண்ற? அப்ப நீங்க தான் குடும்பமா? டேய் என்ன சொன்ன? சரி, உன் பேரு என்ன? உங்க அப்பா பேரு? உங்க அம்மா பேரு? உங்க அண்ணன் பேரு? உன் தங்கச்சி பேரு? எந்த ஊரு? எதுக்கா வந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எல்லாத்துக்குமே ஒரே பதில் தானா? நீ தானே சொன்ன போட சொல்லி. வாயத்தொன்னு பேச வேண்டிய இடத்துல பேசுற. பேச வேணாமையா? பேச வேணாமா? சொல்லு. பேசுறேன் கேளுங்க. இப்ப அந்த விளக்கத்தை சொல்லணும்ல. அக்கால ஏறுவேன். பேசாத, நீங்க தான் பேசினீங்க. சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? அக்காலை ஏறுவான்னு சொன்னேன். அக்காலை ஏறுவான் அம்மாளை. இப்ப விநாயகர் பெருமானுக்கு என்ன வாங்கணும்? இருங்க. அக்காலை ஏறுவான், அக்காலை ஏறுவான் அம்மாளை போடுவான் செம்போடு காட்டினான் அச்சம் கூத்தினான் அண்ணன் சொன்னான்னு சொன்னேன். உண்மைதாங்க. வந்திருக்க நாடு பெரிய நாடு, தென்னாட்டு கலைமன்ல வேலை சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, இப்ப விநாயகர் பெருமானுக்கு என்ன வாகனம்? விநாயகர் பெருமான் மூஞ்சி வாகனம். அதே போல முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். அதே போல சபரிமலை ஐயப்பனுக்கு புலி வாகனம். அதே போல பெருமாளுக்கா கருட வாகனம். ஆமா. ஆதிபரா சக்திக்கு சிம்ம வாகனம். அதே போல சிவபெருமானுக்கு காளை வாகனம். அக்காலை ஏறுவான். அடுத்து அம்மாளை போட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மாலை இருக்கு. ஆமா. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை, முருகப்பெருமானுக்கு கடம்ப மாலை, துர்க்கைக்கு பாருங்க அரளிப்பூ மாலை, அதே போல ஆதிபரா சக்திக்கு எலுமிச்சம்பழ மாலை, அதே போல பெருமாளுக்கு துளசி மாலை, அதே போல ஆஞ்சநேய பெருமானுக்கு வடமாலை வெற்றிலை மாலை. ஆமா. அதே போல சிவபெருமானுக்கு வில்வ மாலை, காலை மாலைன்னு ஒண்ணு. அம்மாளை போட்டு அதத்தான் சொல்றீங்களா? அம்மாளை போட்டு அம்மாளைய அடுத்து செம்புடு காட்டின்னு சொன்னேன். ஆமா. கரும்பினால் செய்யப்பட்ட உடுக்கு கரும்புடுக்கு. கரும்பு உடுக்கு. ஆமா. அப்ப மரத்தினால் செய்யப்பட்ட மரப்புடுக்கு. மரம் முடுக்கு. தெளிவா சொல்லுங்க. சரியா? ஆக சிவபெருமானுடைய சூலாயத்தில் இருக்கக்கூடிய உடுக்கு செம்புடுக்கு. செம்பு உடுக்கு கூட்டல் உடுக்கு. உடுக்கு என்ன உடுக்கு? செம்பு உடுக்கு. செம்பு உடுக்கு. உங்களோட சொல்லு சரியில்லையே. அப்படியா? ஆமா, உங்களோட சொல்லு சரியில்லை. செம்பு உடுக்கு. உடுக்கு எவ்வளவு வேகமா போனாலும் தமிழ் சரியா இருக்கும். ஆமா. ஆக செம்புடு காட்டி அடுத்து அச்சம் கூதின்னு சொன்னேன். அச்சம் கூதிங்கிற பேசுறாங்க. போடா மடப்பையில. ஐயா, நீ சங்க பாத்திருக்கியா பாக்கலையா? ஐயா, நீ சங்க நீ பாத்திருக்கியா பாக்கலையா? இங்க வாடா, சங்க பாத்திருக்கியா பாக்கலையா? பாக்கலையா? பாக்கல. இது வரைக்கும் என்னடா கடல் பக்கத்துல இருக்க சங்க பாக்கலன்னு சொல்றேன். பழம்புரி சங்க பாத்திருக்கேன். ஆக சங்கு எங்க இருக்கும்? கடல்ல இருக்கு. கடல்ல இருக்கும். ஆனா நான் பார்த்த சங்கு பெரிய தப்பக்குளம். எப்படி
நீ பாத்திருக்கீங்க தெரியுமா? காஞ்சிபுரம் மாவட்டத்துல இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி 12 வருடத்துக்கு இங்க வாங்க எங்க ஏரியால கூட கடல் இருக்கு பின்னாடி போனா. சரி, உங்க ஊர்ல எந்த கடல் இருக்கு? ஏன் பெண் கடலா ஆண் கடலா? அட மடப்பல்ல என்ன சொன்னேன்னு முதல்ல கேள்ற. ஆண் கடலா பெண் கடலா? சரி, உங்க ஊர்ல கடலே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பெண் கடல்னா ஒரு பக்கம் ஒதுங்க, ஆண் கடல் ஒரு பக்கம் ஒதுங்க. சரி, 3 கடலும் சந்திக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி. என்ன குமரி? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. ஆமா, கன்னியாகுமரி இல்ல, கன்னியாகுமரி தான். அதுலதான் 3 கடல் பெண் கடல் எங்க இருக்குன்னா ராமேஸ்வரம் போனா பாக்கலாம். சரியா? எங்கேயோ இருந்து வந்திருக்காரு, மதுரை இருந்து வந்து கரெக்டா சொல்றாரு. பத்தியில ஆண்கடல் என்பது என்னன்னா சீறி எந்திரிக்கும். பெண்கடல் என்பது எப்பவுமே சாந்த ரூபமாக அமைதியாக இருக்கக்கூடிய பெண்கடல். தனுஷ்கோடி போனோம்னா பாக்கலாம். சரி, பெண்கடலை இங்க வாங்க. ஆக சங்கு என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்துல கோவில் தெப்பக்குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி ஒரே ஒரு சங்கு வளம்புரி என்று சொல்லக்கூடிய சங்கு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆக அச்சங்கூதி அடுத்து அண்ணன் சொன்னான்னு சொன்னேன். அண்ணன் சொன்னான்னு எப்படி? அன்று தேவரும் அசுரரும் பார்க்கடலை கடந்தார்கள். கடையும் பொழுது ஆலகளம் என்று சொல்லக்கூடிய விஷம், விஷத்துக்கு மறுபேறு நஞ்சு இல்லையா? நஞ்சை உண்ணினான் சிவபெருமான். உண்டு இன்னைக்கு திருப்பதி போற வழியில சுருட்டப்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம். நல்லா பாருங்க, மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கீங்களா? மீனாட்சி அம்மன் கோயில்ல சிவனுக்கு லிங்க வழிபாடு, உருவ வழிபாடு கிடையாது. அதே போல ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா சிவனுக்கு பாருங்க லிங்க வழிபாடு, உருவ வழிபாடு கிடையாது. ஆனா சுருட்டப்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்துக்கு போனோம்னா பார்வதியுடைய மடியில சிவன் தலை வச்சு படுத்து கிடப்பாரு. அங்கே பார்வதி சிவனுடைய கழுத்தை பிடிச்ச மணிக்கு இருப்பார். அங்க இருக்க ஐயனுக்கு பேரு திருநீல கண்டன் என்பார்கள். அங்கதான் காலமேக புலவர் போய் பாடினார். அக்காலை ஏறுவான், அம்மாளை போடுவான், செம்புடு காட்டினான், அச்சம் கூத்தினான், அண்ணன் சொன்னான்னு சொல்லி பாடினார் காலமேக புலவர். இதைத்தான் நான் சொன்னேன். பார்க்கடலை பத்தி பேசினேன் இல்ல, இன்ன வரைக்கும் எல்லா கோயில்லையும் அழகுவல்லியம்மன் கோயிலும் சரிதான், நம்ம முருகப்பெருமான் கோயிலையும் சரிதான், தேங்காய் உடைச்சா சாமி கும்பிடுவோம். தேங்காய் உடைக்காத கோயில் ஒண்ணு இருக்கு. அது என்ன கோயில்? அதே மாதிரி உங்க உடம்புல இப்ப ஊசி வச்சு குத்துனோம்டா, ஊசி கொடுங்க. எதுக்கு? ரத்த வரும்ல. நாடகத்துக்கு வந்த பாவத்துக்கா? அது கிடையாதுங்க, காசு சேர்த்து வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு நாடகமே சொல்ல போனா வந்திருக்க நடிகர்கள் ஊரா போக வேண்டியது ஆவியூர். இந்த நடிகர்கள் ஊரா நடிக்க வேண்டிய ஆவியூர் தெரியும். எங்க ஊர்ல நாடகம் நின்று போச்சு. உடனே தம்பி என்ன பண்ணா, எனக்கு இந்த மிருதங்கார பையனுக்கு மட்டும் போட்டு பூரா புதுக்கோட்டையில இருந்து நடிகர்களை பூரா போட்டுருந்தேன். அதான் மதுரை நடிகர் நின்று ஒன்னே இல்ல மதுரை நடிகர்களை போட்டு நாடகம் நடத்திடுவோம்னு சொல்லி உடனே என்ன பண்ணிட்டா குறுக்குச்சாலை அடிச்சிட்டேன். அங்கிட்டு 10 பேர் புலப்புல மண்ணலி போட்டு இங்க 10 பேருக்கு வாழை வச்சுட்டேன். யூடியூப் போடி இருக்கட்டும், உண்மையை சொல்றேன். அதை கட் பண்ணி விட்டுருங்க அண்ணே, அதை கட் பண்ணி விட்டுருங்க. ஆமா, உங்க நம்ம குத்துனா உடம்புல ரத்தம் வராத இடம், மனிதனோடப்பட்ட உடம்புல குத்துனா ரத்தம் வராத இடம் ஒரு இடம் இருக்கு. சரி தம்பி, அந்த உறுப்பு என்ன உறுப்பு? அதே மாதிரி முன்னாடி சின்ன கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க தம்பி. கிளி ஜோசியம் பாத்திருக்கீங்களா? வாங்க, கிளி ஜோசியம். தேங்காய் உடைக்காத சாமியும் தம்பி நான் கேட்ட கேள்வி நீ சொல்லு. சரி சரி சரியா? சரிங்க. கிளி ஜோசியம் பாத்திருக்கியா? கிளி ஜோசியம் பாத்திருக்கியா? நானே பாத்திருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? சரி, பாத்து ஊருக்கே தெரியும். இப்ப கிளிக்கு போனவனே சீட்டு எடுத்துருமா? கிளிக்கு போன நெல்ல போட்டாதான் சீட்டு எடுக்கும், காசை போட்டாதான் சீட்டு எடுக்கும். இல்ல ஒரு கேள்விக்கு 100 ரூபா. ஐயா நீங்க வேற கேள்வி காசை வைக்கிறது வந்து அந்த கிளி ஜோசிய காரனுக்கு. சரி, கிளிக்கு போறது மனப்பேல ஒரு பறவைக்கே இதுன்னா 6 அறிவு படிச்ச மனுஷன். அப்ப எப்படி உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன்? நடிக்கிறதுக்கு தானே சம்பளம் தர்றேன். அதெல்லாம் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்? என்னது? தேங்காய் உடைச்சாத்தானே சாமி கும்பிடுவாங்க. ஒரு கேள்விக்கு 100 ரூபா மாணிக்க கொடு. அந்த பேச்சுன்னு போட்டுக்க. தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுவான். சத்தம் கடிச்சேன்னா அதெல்லாம் வேலை இல்ல. அதை விடுங்க. அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க பேசக்கூடாது. 100 விஷயம் நான் பேசுவேன். உங்களுக்கு ஆவியூர் கார்த்திகேயன் இன்ஸ்டாகிராம் ஐடியா பார்த்தா இது மாதிரி 100 விஷயம் நான் பேசுவேன். அப்படியா? நீ என்ன என்கிட்ட கேள்வி கேட்கிற? ராக்கெட் ராஜாவை பத்தி உலகத்துக்கே தெரியும். ஐயா, வெளிநாட்டுல இருந்து ஏகப்பட்டார் போன் வர. என்னடா ரஷ்யாக்கார விட்ட ராக்கெட்டே அங்க போச்சா? பாப்பா, நீ என்னடா பெரிய. நான் கேட்ட கேள்வி என்ன? என்னது? நான் கேட்ட கேள்வி என்ன? நான் நடிக்கிறது. தேங்காய் உடைச்சா சாமி கும்பிடுவான். 100 ரூபா கொடு, உன் கேள்விக்கு பதில் சொல்லுவேன். 100 ரூபாயா? எடுத்துட்டு வந்துருவானா? ஏய், நேரம் முடிஞ்சு வச்சு. செல்லாது போடா. பேச்சுக்கு சொன்னா 100 ரூபாய் எடுக்க போயிட்டேன். நான் கேட்கிறேன் கூட பொழைச்சுக்க. 1.5 செய்யா உனக்கு அனாமத்தியா? வாய புடிய, நீ கேள்வி மட்டும் சொல்லியா? தேங்காய் உடைக்காம சாமி கும்பிடுற இடம் எது? ஏன்னா என் பிள்ளைகிட்ட வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இடம் வர இந்த தங்க நகையே கொடுத்துருவோம்.
தேங்காய் உடைக்காம சாமி கும்பிடுறாரு. கொடுக்கணுன்ற எண்ணம் படைச்சீங்க பார்த்தீங்களா, அதுவே போதும் எனக்கு. காசாலே சொன்னா மனுஷனுக்கு காசுனால சாவுதான். நீங்க கேட்ட கேள்வி என்ன? தேங்காய் உடைக்காம சாமி கும்பிடுற கோயில் அது. ஆமா அதுதானே. ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? திருச்சி ஸ்ரீரங்கம். அங்கே ரங்கநாத பெருமான் பூலோக பார்க்கடல் என்று சொல்லக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார் ரங்கநாத பெருமான். அங்க பெருமாள் தூங்குறனால தூங்குறவரை எழுப்பிடக்கூடாது என்றுக்காக அங்க தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட மாட்டாங்க. ஸ்ரீரங்கம். அடுத்து என்ன சொன்ன? உடம்புல குத்துனா ரத்தம் வரும். நம்ம மனித உறுப்புல குத்துனா ரத்தம் வராத இடம் இந்த இடம் அதானே. அது வேற ஒண்ணும் கிடையாது. கண்ணுடைய கரு விழி இருக்கு பாத்தீங்களா, இந்த கருவிழியில மட்டும்தான் ரத்த ஓட்டமே ஓடாது. அதுதான் நீ கேட்ட கேள்விக்கான பதில். உனக்கெல்லாம் கூட ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுக்கணும். சரி. ஆமா. உங்க அப்பா தான் படைச்சாரா? யாரு? அம்மா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. மின்ன படைச்சது எங்க அப்பா. ஆணை படைச்சது எங்க அப்பா. பெண்ணை படைச்சது எங்க அப்பா. பரப்பன ஊர்ப்பன நடப்பன எங்க அப்பா. உங்க அப்பா தான் படைச்சாரா? இப்ப இன்னைக்கு நான் கேட்கிறேன். சரி. உங்க அப்பா படைக்கல. என்ன படைக்கல? என்னடா உலகத்தில் உள்ள 84 லட்சம் ஜீவராசியும் படைக்கிறவர் எங்க அப்பா. அண்டசம் சராயுசம் உப்பிசம் இந்திசம் சொல்லக்கூடிய 4 வகை யோனி, 7 பிறப்பு, தக்காளி ரசம், புளி ரசம், மிளகு ரசம், கொத்தமல்லி ரசம், இந்த பூரா உங்க அப்பா தான் படைச்சிருப்பாரு. சமையல் மாஸ்டர் நீ சாப்பிடுறது. நான் சொன்னது உலக பிரபஞ்ச உற்பத்தி. உங்க அப்பா தானே படைச்சாரு. ஆமா. உங்க அப்பா படைக்கல. அப்பா படைக்கல. அப்படி என்ன படைக்கல? என்ன படைச்சது யாரியா? எங்க அப்பா. உங்க அப்பாவா? எங்க ஆத்தாளுக்கு 2 புருஷனா? தாயை பழித்தவனும் தமிழை பழித்தவனும் தரணியிலே வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. சரி, உங்க அப்பா படைச்சாரு. உன்னைய படைச்ச எங்க அப்பானா காரணம் என்ன இருக்கு? நீ சம்சாரி தானே. புரியுற மாணிக்க சொல்றேன் பாரு. உன் தாய் என்பவள் இந்த நிலம் போல உன்னைய மட்டும் கிடையாது, இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் படைச்சது எங்க அப்பா தான்டா. அதெல்லாம் இருக்கட்டும். மாம்பழத்தை படைச்சது யாரு? எங்க அப்பா. பலாப்பழத்தை படைச்சது யாரு? எங்க அப்பா. பேர்ச்சம்பழத்தை படைச்சது யாரு? எங்க அப்பா. சப்போட்டா இது வாய்ப்பு தரட்டா. சப்போட்டா பழத்தை எங்க அப்பா. எல்லாத்துலயும் கொட்டையை உள்ள எழுதி படைச்சாருல. சரி. முந்திரி பழத்தை மட்டும் கொட்டையை கீழே எழுதி படைச்சிருக்காரு. உங்க அப்பா படைச்சாரா? அது எங்க அப்பா படைக்க கிடையாது. கத்திரிக்காய் படைச்சது யாரு? எங்க அப்பா. முருங்கைக்காய் படைச்சது யாரு? எங்க அப்பா. பாருக்கா எங்க அப்பா. புடலங்கா எங்க அப்பா. எல்லாம் பூமியை நோக்கி தானே தொங்குது. ஆமா. இந்த கொத்தவரங்கா, சீனியரக்கா, இந்த எள்ளுக்கா, இது கூட நட்டமா நிக்குது. வானத்தை 10 மணிக்கு அது உங்க அப்பா படைச்சாரா? அது எங்க அப்பா படைக்கல. ஆலையில தொட்டா சுருங்குமா? அது எப்படி சுருங்கும்? அரசியல் தொட்டா சுருங்குமா? அது எப்படி சுருங்கும்? எந்த இலையை தொட்டாலும் சுருங்காது. சரி. இந்த தொட்டாச்சிங்க தொட்டா சுருங்குதுல, அது உங்க அப்பா படைச்சா முடிச்சிடும். அதை எங்க அப்பா படைக்கல. இதுக்கப்புறம் யாரு படைச்சங்க? ஐஸ் விட்டு அதெல்லாம் படைச்சது யாருன்னா எம்பெருமான் முருகப்பெருமான், தமிழ் கடவுள். ஆக அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அர்த்தம் கேட்டனால அவர் படைச்சாரு. சத்தம் கேட்டுச்சு என்ன? ஆளுநர் ஷோ போட்டது யாரு? போட்டது என் தங்கை வெள்ளி. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் காவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்களும் காவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன காவல் புரியுது? அவங்க திணை காவல். நீ என்ன காவல்? நான் அவங்களுக்கு காவல். அதுக்கு மட்டும் பேர் என்னன்னு சொல்லு. மாமா வேலை. பரவாயில்ல, ஒத்துக்கிட்டா சரி. ஒத்துக்கிட்டா சரிதான். ஆக சத்தம் போட்டது யாரு? சத்தம் போட்டது என் தங்கை வெள்ளி. வள்ளி கூட பிறந்தவளா? கூட பிறந்தாள். எங்க இருந்து வந்தா? வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு அருகாமையில் கொடியில் கண்டாலத்து ஒருத்த வரோம். பார்த்தது யாரு? நான் தான். தூக்குனது யாரு? நான் தான். தங்கச்சியவே தூக்கி பார்த்திருக்கேன். தங்கச்சியை தூக்கி பார்த்தாங்களா? எல்லாம் தூக்கி பார்த்தாங்க. தங்கச்சியை கொடியில தூக்கி பார்த்தியா? ஆமா. பார்த்தையில. ஆமா. என்கிட்ட 16 கேள்வி கேட்டையில. ஆமா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி. கரெக்டா உள்ளூர்காரன் சரியா அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லுங்க. சரியா? தங்கச்சியை பார்த்த நீ தானே? தூக்குனது நீ தானே? ஆமா. எதை பார்த்து நீ பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்ட? எலும்பு பார்த்தேன் கண்டுபிடிச்சேன். எப்படி? எலும்பை பார்த்தேன் கண்டுபிடிச்சேன். ஆமா. அடுத்த யாரு இருக்கா? போன பெண். அடுத்த காவல் பெண் காவல். சொல்ற வாத்த ஓடியாத்த அலமேல. ஐயோ அல்லமேலு ஆவின் பசும்பாலு கொத்தி போட்டா துப்பு போடும் தேலு. பாடாத தம்மாங்கு நான் பாட வந்தேனே. பாடாத திம்மாங்கு நான் பாட வந்தேனே. பாட்டோட தீராது என் தோட சொன்னேனே. ஆளவிருந்த வித தன்னால மரமாச்சு. தேவிருந்த நிலம் சொன்னால வயலாச்சு. யாராலதான் நடக்குது இது அல்லாச்சு. சீராகத்தான் புரிகிறான் சொல்லு அல்லாச்சு. பாடாத திம்மாங்கு கல்லுப்பட்ட கண்ணாடி போல என் பொண்டாட்டி வாழ்க்கை மேல கண்ணாட போல. முன்னாடி வாழ்க்கை கல்லுப்பட்ட கண்ணாடி போல உன் பொண்டாட்டி வாழ்க்கை மேல கண்ணாட போல. தண்ணீர் இல்லாம தண்ணீர் இல்லாம
நம்ம இடத்து கட்டையடி கோவிந்து வந்திருக்காரு. அவர்தான் ஆவியூர் கார்த்திகேயனா? ஆமா. ஓடியாப்பா கார்த்திகே. கேள்வியா கேட்கிற உன் கட்டை அறுக்காம விடுறதுல நினைக்கிறான். வாழ்க மட்டும்தான் வளர்கின்ற ஜென்மத்துல வளராது. முனிவர் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை பொம்பளை கிட்ட ஏறிக்கிட்டு வரிய போனீங்கன்னா சாத்தனா என்ன கிட்ட வேறமையா அப்படி எதுங்க அதே அவரை போட்டு கஞ்சி காய்ச்சிக்கிட்டு கிடக்குறீங்க. முதல்ல உங்களுக்கு வரவேற்பு பாட்டு கொடுத்து விட்டு மற்ற பணியை சிறப்பாக தொடர்கிறோம். என்ன ஒரு மாதிரி முதல்ல மாதிரி எத்தனை கதை நாங்க பாத்துருக்கோம். மாமா அடுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது, அடுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது, தோல் துடிக்குது, 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 தொட்டா பாதோட்ட பழகம் முன்னாலாதோ, தொட்டா பாதோட்ட பழகம் முன்னாலாதோ, நாளாகி நாளாச்சு அடுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது. சிரிப்ப பாரு வச்சன எம்பிட்டு நீன உதச்சாரு அமர்க்கணி மாதிரி இருக்கிறீங்க. அம்மா அரைச்சிடுவோமா? அம்மா வராது. உங்க அம்மாவா? எங்க அம்மா புள்ள பத்துக்கு வராது. மத்தி அம்மா வராது. இடத்துக்குரிய தலைவி உங்க அம்மா புள்ள பத்து. நீ போடா சூத்து இல்லாத போடா கிடமா அள்ளிட்டு அப்படியே மா வாங்கம்மா. இந்த
உன்னத இடத்துக்கு நாரர் மகாமுனி வந்திருக்காரு. அப்படிங்களா நீ? ஆமா. அண்ணா கட்டையாடி கோயிலா. டேய் அண்ணே அண்ணே நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்காருதா. அண்ணே நீ தானே? ஆமாத்தா. உன்னை தானே கூப்பிட்டேன். ஒரு சின்ன ஒரு வாகனம் வந்துச்சு, அது ஆச்சு. முருகா அழைத்து வாருங்கள் சுவாமி. ஓடியப்பா கட்டேரி கோயிலா. வாருங்கள் சுவாமி, தனது வருகை எப்பொழுதும் நல்வதாக அமையட்டும். இசை காணும் இசை தமிழனும் தேவமரத்தை செவிக்கு வார்த்து என்பது மகிழ இன்பம் கீதம் பாடி பண்புடன் உணவந்து அன்புடன் வரவேற்ற அறிவு மங்கையே உமது பக்தியை கண்டியா மெச்சணும். என் திருப்பூர் நல்லா சொல்லும் உண்மையும் நான் வாழ்த்துக்கின்றேனம்மா. உங்களை பத்தி சகலமும் தெரியும். யாரு நீங்க, எங்க இருந்து வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எப்படி வந்தீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ என்ன பண்ண போறீங்க, இன்னும் நீங்க எங்க போக போறீங்கன்ற எல்லா விவரமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க நாவால சொல்லணும், என்னுடைய செவியால கேட்கணும். அவா ஆசை. உங்க அண்ணனை பார்த்தேன் பேசணுன்ற என்ன வரல, உங்க தோழியை பார்த்தேன் கேட்கன்ற என்ன வரல. அதுக்கப்புறம் தான் முன்னாடி பார்த்தேன் நீங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி முன்னாடி பார்த்தேன் நீங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால சில விவரங்களை உங்க நாவால சொல்லணும், என்னுடைய செவியால கேட்கணும். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அங்க வருங்க, உங்களோட சொல்லணும்னு ஆசையில இருக்கேன். அதனால நான் கேட்கக்கூடிய சில விவரங்களுக்கு தகுந்தாற் போல் பதிலளிப்பாயா? பேசுங்க. இனிய உணவாக இன்னாத குரல் கனி ஈர்ப்ப காய்க்க வந்துட்டு இனிமையான சொற்கள் ஏகப்பட்டது உலகத்தில் இருக்கும் பொழுது ஏன் காதுக்கே கேட்க முடியாத காய்ப்போன்ற சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னார். அதுபோல தாங்கள் பேசுவதெல்லாம் செவிக்கு தேன் பார்த்தது போல ரொம்ப இனிமையாக இருக்கின்றது. தாங்கள் பார்த்தது போல நீங்கள் கேட்க வேண்டும் எண்ணத்தை போல கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தகுந்தவாறு பதில சொல்லணும் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் ஒரு சந்தேகம், இந்த மூவாசி நடத்த முடிவது தானே தாங்கள்? நீங்க தானே சொல்லுங்க. பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசைன்றது மூவாசையும் இல்லாத. மூவாசையும் இல்லாத முனிவருக்கு எங்க அண்ணனை பார்த்து பேசணும்னு தோணலையா, என் தோழியை பார்த்து கேட்கணும்னு தோணலையா. ஆனா என்னைய பின்னாடி வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து பேசணும்னு ஆசை. நீங்களே இது எந்த வகையான ஆசை? உங்களுக்கு முதல்ல ஆசை இருக்கா? நீங்க ஆசைப்படலாமா? முதல்ல அப்படி ஆசைப்பட்டா ஆசையில எத்தனை வகை இருக்கு? அதுல தாங்கள் என்னிடம் கண்ட ஆசை என்ன? அது நல்ல ஆசையா இருந்தா நானே அதை நிவர்த்தி செய்யணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷம். பேசலாமா? பேசலாம். ஆசையில ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு பேரின்பம், சிற்றின்பம். சிற்றின்பம் என்பது உங்களுக்கு வரக்கூடியது, அழியக்கூடிய பொருள்கள் மீது வைப்பது. ஆனால் பேரின்பம் என்பது அங்காரத்தை உள்ளடக்கி ஐம்பலனையும் சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சிந்தை அடக்கி விந்தை அடக்கி சூழ்மருவதை காலம் தவ முனிவருக்கும் தவ ரிஷிகளுக்கும் வரக்கூடியது, ஞானஸ்தர்களுக்கு வரக்கூடியது. என்னது? பேரின்பம். ஆமா. ஆன்மீக ரீதியா எம்பெருமான் சிவனே கதி என்று சொல்பவர்களுக்கு வரக்கூடியது பேரின்பம்.
அழியக்கூடிய பொருள்கள் சிற்றின்பம் என்பது காமக்கலையை சார்ந்தது, அதனால சிற்றின்பம். ஆனா தாங்கள் இவ்விடத்தில் என்னிடத்தை நீங்களே சொல்லிட்டீங்க, நாரதர் மூவாசை வெறுத்தவர்னு சொல்லிட்டீங்க. அப்ப எனக்கு எப்படிப்பட்ட ஆசை இருக்கும்? எப்படிப்பட்ட ஆசை? ஆசையாக பேரின்பவாதி. நீங்க சொன்ன போல தவம் பண்ணக்கூடிய முனிவர்கள் இறைவன் மீது வைக்கலாம் ஆசை. நாம் பூலோகத்தில் வாழக்கூடிய வள்ளிப்பெண், மானிட பிறவி, மானிட ஜாதி மேல தாங்கள் வைத்திருப்ப ஆசை என்னவோ? எங்க ஆசைனா குழலிருந்து யாழிருந்து என்பார் தன் மக்கள் மலரை சொல் கேளாதவர்னா, அதனால உங்க மலர பேச்ச கேட்கணும்னு எனக்கு ஆசை. அதனாலதான் என் மனசுல இருக்கிற உங்களோட பிள்ளைகள் இல்லாத வீடு பேய்கள் வாழும் சுடுகாடுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை செல்வத்தை கேட்காதவர்கள் தான் அந்த குழல்லாம் இனிமையா இருக்கு, யாழ்லாம் இனிமையா இருக்கு அந்த சத்தம்னு சொல்லுவாங்களா. ஆனா குழந்தை பேச்சை கேட்டவர்கள் தான் சொல்லுவாங்களா இதை காட்டிலும் இனிமையானது அந்த குழந்தை பேசும் மொழி அப்படின்வாங்க. அது போல அப்ப யார் அந்த குழந்தை மொழியை கேட்பா? தாய் தந்தையர் கேட்பா. அப்ப இந்த இடத்துல அப்பா போல நீங்க. ஆனா பாருங்க, ஒரு குழந்தை அழுதுச்சு, அழுத சத்தம் தகப்பனுக்கும் கேட்கல, தாயும் பார்க்கல. ஆனா எங்கேயோ இருந்த ஒரு தாய் கேட்டா, கேட்டது வரைக்கும் சரியா இருந்த குழந்தை எப்ப அந்த தாய் தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்து பால் கொடுத்தாலோ அப்பயே அந்த குழந்தை போய் பேச ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? அது வரைக்கும் சரியா இருந்து அந்த குழந்தை நல்லா இருந்த குழந்தை எந்த நேரம் இந்த அம்மா மடியில தூக்கி வச்சு பால் கொடுத்துச்சோ அந்த அந்த பால் குடிச்ச மறுகணமே அந்த குழந்தை பாருங்க போய் பேச ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை தானே, சிறியவன் தானே. சரி, இந்த தோணிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. தோணிபுரம். ஓ, வள தோணிபுரத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த குளத்துல தன்னுடைய பிள்ளைய தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அப்பா தோணிபுரம் குளம் சீர்காழி எம்பதி அதோட பெயர் இல்லங்க, சீர்காழி தான் குளத்துக்கு பேரு. குளத்துக்கு பேரு. ஆமா, இதுல குளிக்கணும் இந்த பிள்ளை பாவம் சின்ன பிள்ளை. அதனால நான் அப்பா குளிச்சுட்டு கரையில ரொம்ப அமைதியா இருன்னு சொல்லிட்டு போனார். சொன்னாலும் இந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப நேரம் போன அப்பாவை காணாமன்னு குளத்துக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கு. அப்பா முங்கி கொள்கிறார். பசி எடுத்துச்சு பிள்ளைக்கு. பசி எடுத்தா தான் தாய் வல்ல தகப்பன் தான் தூக்கிட்டு வந்தார். ஆனா தாய் என்பவள் இரக்க குணம் கொண்டவள். எப்பொழுதுமே தன் குழந்தையின உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அவள் ஒருவளே தாய். அப்பதான் உமையவள் சக்தி பார்க்கலாம். இந்த பிள்ளை ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கேன், இதுக்கான பசியை அடக்கலாம் என்று பக்கிண்ணத்தில் கொடுத்தாலும் ஞானப்பால் குடித்தது திருஞான சம்பந்தர் 3 வயது சிறுவனாக. எப்படி போய் சொல்லி பாடினா? யாருக்காக பாடினா? தாய் கொடுத்த பாலை தகப்பன் கேட்டதனால் தகப்பனை பற்றி பாடினான் அப்படின்னு காரணம் இருக்கு. ஆக அப்படி அந்த குழந்தை என்று பாடியது, அது போல உங்களையும் பாட வைக்கின்ற பாண்டிய நாடு, முத்துடைத்து, சேர நாடு, வேழமுடைத்து, பல்லவ நாடு, காஞ்சிபுரத்து சிற்பக்கலைக்கு சிறப்பானது. ஆக பாண்டிய நாட்டுக்கு சின்னம் மீன்கொடி, சேர நாட்டுக்கு சின்னம் வில்கொடி, சோழ நாட்டுக்கு சின்னம் புலிகொடி, உங்க தொண்டை நாட்டுக்கு சின்னம் நந்தி கொடி. ஆக அப்படி தொண்டை நாடு சோழ நாட்டுக்கு உட்பட்ட பகுதி உங்களுடைய தொண்டை நாடு. அதில் ஒரு பகுதியா பிரிக்கப்படுது. ஆதொண்ட சக்கரவர்த்தி ஆண்டு வந்ததால் தொண்டை நாடு என்ற மாதிரி தொண்டை நாடாக வந்தது. ஆக தொண்டை நாடு. அப்படிப்பட்ட தொண்டை நாட்டுல இருந்து எதுக்கு வந்திருக்கீங்க? காவலுக்கு வந்தேன். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை உணவிற்கும் செந்தனை எம்பெருமான் வேலவனுக்காக. இப்ப இந்த வேலவனுக்காக கொடுக்கறதுக்கு நீங்க தான் வரணுமா? நான் வரணும், வேண்டுதல் நிவர்த்தி செய்ய நான் வந்திருக்கேன். பசிச்சவன் உணவு கேட்கணும். பசிச்சவன் தானே உணவு கேட்கணும். ஆமா. அப்ப நேர்த்திக்கடை வச்சவன் தானே நேர்த்திக்கடை. நேர்த்திக்கடை எனக்கு தானே, இப்ப நான் தானே வந்து நிவர்த்தி செய்யணும். நேர்த்திக்கடை உங்களுக்குன்னா? எனக்குன்னா எங்க அப்பா வேண்டிக்கிட்டது என்னை வைத்திதான். பெண் பிள்ளை வேண்டும் என்று ஆசையோடு முருகனிடம் கேட்டுக்கொண்ட பெண் பிள்ளை கிடைத்தால் முருகனே திணையில் விதைக்கப்பட்ட
அதை காவல் செய்ய அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறேன். நாங்க பருவத்திற்கு வந்தவுடன் நான் காவலுக்கு வர வேண்டும் என்று அப்பாவோட நிறுத்தி கடனை நான் நிவர்த்தி செய்வேன். மேட்டைகள் ஆடுவதும் பருவமடைந்த பெண்கள் எல்லாம் காவல் செல்வதும் குளத்துல பிறந்தவங்க அந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும். நீங்க இந்த குளத்திலே பிறக்கலையே, நீங்க ஏன் அதை கடைபிடிக்கிறீங்க? பெற்றால்தான் பிள்ளையா? எப்படிங்க பெற்றால்தான் பிள்ளையா? இல்ல எடுத்து வளர்த்தாங்க தானே, அப்படித்தானே பிள்ளை நினைச்சு வளர்த்திருக்காங்க. அதனால குளத்துல சொல்லதை கேட்டுக்கிட்டேன். அப்பா அவர் சொன்னார்னா நீங்க கேட்பீங்க. அப்பா சொன்னா கேட்பேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார், எவர் சொன்னார் என்று கேட்பதை விட தன்னுடைய அறிவுக்கு ஏற்றார் போல் நடப்பதானே. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்துற முதல்ல. சரிங்க. நம்மளுக்கெல்லாம் எத்தனையோ புண்ணிய சேத்திரங்கள் சென்றாங்க. நீரில் மூழ்கி புண்ணியத்தை சேர்ப்பதை காட்டிலும் தாயின் தந்தையின் காலில் விளங்கி வணங்கினாலே அந்த இடத்துல நம்மளுக்கு புண்ணியம் சேரணும். அப்படிப்பட்ட தந்தையார் பேச்ச கேட்காம அவர் சொன்னார் சொன்னா அடுத்தவங்கள சொல்றாங்க. எங்க அப்பா சொன்னார், நான் கேட்டேன். என்னங்க நீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி பார்த்தா முருகப்பெருமான் அவங்க தகப்பன் பேச்ச கேட்கலன்னு சொல்லவே இல்லையே. என்னது கேட்டாரு? எப்படி கேட்கல? நீங்க தான் தகப்பன் பேச்ச கேட்காத பிள்ளை. முருகன் கேட்டாரு. கேட்டதுனாலதான் உங்க பேச்ச கேட்டு எனக்கு மரியாதை இல்லைன்னு அவர் மயில் மீது ஏறி தனக்கென்ற உலகம், தனக்கென்ற நாடு, தனக்கென்ற மக்கள் என்று சென்றாரு. தகப்பன் பேச்ச கேட்காதனால கேட்டாரு. எங்க கேட்டாரு? ஏன் கேட்காமல இருந்தாரு? கேட்டாரு. ஏன் கேட்கலையா? கேட்கல. கேட்டாரு. கேட்காதனால எப்படி கேட்கல நீங்க சொல்வீங்க? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? கைலாயத்தை விட்டு போகாதன்னு சொன்னாரு. எப்போ? எப்ப? எதுக்காக? கனிக்காக. ஏன்? கனிக்காக உலகத்தை சுற்றி வாருங்கள், கனி இந்தோ அப்படினாங்க. சரி. அப்ப கனிக்காக அப்பம் பேச்ச கேட்டு சுத்தி வர போனது யாரு? முருகன் தானே. தாய் தான் தந்தை தான் உலகம் என்று சுத்தி வந்து கனி வாங்கியது யாரு? விநாயகர் தானே. தன் தகப்பன் பேச்ச கேட்டு எனக்கு கனி கிடைக்கல என்பதற்காக கோபத்துடன் சென்றானே தவிர ஒரு நாளும் தகப்பன் பேச்ச கேட்காம போகலை முருகன். தகப்பன் என்ன சொன்னாரு? கைலாயத்தை விட்டு போகாதாரு. ஆனா இவர் என்ன சொன்னாரு? அதுக்கு என்ன சொன்னாரு? எனக்கு கனி வேணும் தானே போயிட்டு சொன்னீங்க. நான் சுத்தி வந்தேன்னா ஒருவேளை பாதியா கூட கொடுத்துருக்கலாம்ல. ஆனா இந்த இடத்துல நான் சுத்தி வரும் பொழுது கனி கொடுக்கலையே, அப்ப எனக்கு வேணாம், இந்த இடமே வேணாம், எனக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு உலகம் இருக்கு என்று சென்றார். ஒரு நிமிஷம் இருக்கு. என்னங்க கனி கொண்டு வந்து யாருக்காக? யாருக்காக நீங்க கொண்டு வந்தீங்க? கனி கொண்டு வந்து கொண்டு வந்த புண்ணியவா நீங்க. யாருக்கு கொண்டு வந்தீங்க? சிவபெருமானுக்கு. சிவனுக்காக தானே கொண்டு வந்தீங்க. அப்படியே போட்டி வச்சீங்க. சிவனையே சாப்பிட சொல்லிருக்கோம் தானே. நாங்க கொண்டு வந்து நான் கொடுத்த வேலை எப்பவுமே நான் சரியா செய்வேன். எப்படி பாருங்க, கனியை கொண்டு வந்து சிவபெருமான் கையில கொடுத்துட்டேன். சரி. கொடுத்தவர் கனியை வாங்கிட்டாரு. வாங்கினவர் என்ன பிரச்சனை? உங்களுக்கு முடிஞ்சு வச்சுதானே. கனி கொடுக்கறது தானே உங்க வேலை. கொடுத்தமா போனமானுக்கு வந்தானே. இடையில நடக்கிற வீட்டு பிரச்சனை உங்களை யாரும் இருந்து பார்க்க சொன்னா? இருந்து பார்க்க கிடையாது. நான் போனது கைலாயத்துக்கு, வீட்டுக்கு போகல. கைலாயம் என்பது யாரோட வீடு? சிவனுடைய இருக்கும் இடம். இருக்கிற இடம் தானே வீடுண்டுவோம். அப்ப இல்லாத இடத்தை வீடுண்டுவோம். சிவனுக்கான வீடு அதானே. முருகனுக்கு படை வீடு எத்தனை? 5 படை வீடுக்கு சொந்தக்காரன். 5 படை வீடா? ஒரு படை வீடா? 5 படை தான். படை வீடுன்னா என்ன? படை வீடுனா அவன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள் தான் வீட்டிற்கக்கூடிய இடம். ஆனா படையெடுத்து சென்ற வீடு ஒன்று இருக்கு. படையெடுத்து சூரபத்மனை வதம் செய்ய படையெடுத்து சென்றாலும் செந்தூர் என்று சொல்லக்கூடிய இடம். படையெடுத்து போன வீடு ஒரு வீடு தான். படைகளோடு அமைந்து இருந்த இடமும் வீடு தானே. முருகாற்று படையை இருந்தனால பாடுனால எம்பெருமான் முருகனை பாட்டுடைய தலைவனாக வைத்து நக்கீர பந்தகை எழுதினாரே. கக்கி மூகி என்று சொல்லக்கூடிய பூதத்தை அழிப்பதற்காக வந்தானே முருகன். கிழவானேன்னு சொன்னாரு. ஏன் பார்த்த கிழவன தெரியுதா? வரமாட்டேன்னு சொல்லி போயிட்டாரு. அப்ப என்றும் இளையோனேன்னு பாடுறாரு. பிறகுதான் வந்து அழிக்கிறார் கக்கி மூகி என்று சொல்லக்கூடிய பூதத்தை. அப்படிப்பட்ட நக்கீரனே சொன்னானே, சங்கரனுடைய பாட்டிலே பிழை கண்டுபிடித்தான், நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்னானே. இயற்கையிலே பெண்கள் கூந்தலில் மனம் உண்டா, இல்ல செயற்கை வாசனை திரவியங்கள் பூசுவதனால் மனம் உண்டா என்று கேட்டார்கள். இயற்கையில் மனம் கிடையாது, செயற்கை வாசனை திரவியங்கள் பூசிய முதல்தான் மனம் இருக்கு என்று சொன்னார்கள். மழை பெய்தான் மண்ணே மணக்குது, இந்த மண்ணில் பிறந்த பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கை. அதனாலதான் கேட்டாங்க சிவன், இந்த பெண்ணாகப்பட்டவள் கூந்தலை நீ நுகர்ந்து பார்த்தியா? கிடையாது. அப்ப எப்படி மனம் இல்லை இல்லைன்னு சொல்ற? இல்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய மீனாட்சி மனம் இல்லையோ? இல்லை என்று சொன்னார். அப்பதான் சொக்கநாதர் சொன்னாரு, மீனாட்சி என் மனைவி, ஏன் முண்டாட்டி கூந்தல் மணல் கலன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் சொல்ல சாமியார் போய் உனக்கு எப்படியா தெரியும்? வண்டு போய் சொல்லிக்கிட்டா இருக்கு. ஏங்க சாமியார் தானே நீங்க? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் நக்கீரனுக்கு திருமணம் ஆகல. அப்ப மனைவியை பத்தி தெரியுமா? மக்களை பத்தி தெரியுமா? மனைவியின் கூந்தலை பத்தி தெரியுமா? அது தெரியாம இல்லை 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 என்று சொன்னால் அதனால் நெற்றிக்கண் திறந்து எரித்தானே. பார்த்தா இந்த ஊருக்கே சொந்தக்கார சங்கரதாஸ் சுவாமி கல்யாணம் பண்ணாரா? இல்லையே. இந்த ஊர்ல பிறந்தவர் தான் சங்கரதாஸ் சுவாமி. எங்க பிறந்தாரு? தட்டப்பாறை அப்படின்னு பேர் இருக்கு. ஆனா கடுகு சந்தை தான் சொல்லிருக்காங்க. சங்கரதாஸ் சுவாமி கடுகு சந்தை. கடுகு சந்தை. இந்த நாடகத்துல சங்கரதாஸ் சுவாமி கல்யாணம் பண்ணாம ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஆனா பாருங்க, இந்த பெண்ணை வர்ணிக்கும் போது எப்படி இருந்தார் பாத்தீங்களா? சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகத்தில். சுந்தரம் என்றால் அழகு. அதனால்தான் ராமாயணத்திலோட அனுமனுக்கு சுந்தர காண்டம் என்று
ஒன்றை வள்ளித்து வைத்தான் அங்கே கம்பன். அதை கூட விடுங்க. அடுத்து பாருங்க, வள்ளியை வர்ணிச்சு அடையாளம் சொல்றப்ப என்ன பண்ணாரு? இடை சிறுத்து தொடை பெருத்து கொம்புள்ள மான் எழுதினாரு. அப்ப இதெல்லாம் பார்க்காம எழுத முடியுமா, உணராம முடியுமா? ஆக கற்பனை. அதானே உண்மை. ஆமாங்க, கவிஞனுக்கு காகித பூவுக்கும் அழகு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இந்த தன்மையில நீங்க சொன்னீங்களே சுவாமிகள் மிகப்பெரியவர். என்ன காரணம்? யாராவது ஒரு நாள் இரவுல ஒரு கதையை முடிக்க முடியுமா? அப்படி இரு கைகளிலும் எழுதி வீர அபிமன்யு என்று சொல்லக்கூடிய கதையை ஒரு நாள் இரவிலே எடுத்து எழுதி சுபம் போட்டு வச்சு முடிச்சிருந்தாராம். பாத்தீங்களா? இரு கையிலும் எழுத பழகியவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். அது மட்டுமா, தன்னுடைய குருநாதருக்கு பெருமை சேர்க்கணும். தன் பேரை எவ்வளவோ நாடுகளே எவ்வளவு விருத்தங்களை எழுதினவரு ஒரே இடத்துல மட்டும் தன்னுடைய குருநாதருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். தண்டபாணி தண்டாயுதபாணியே தண்டபாணி தெய்வமே அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டாயுதபாணி பழனி மலையில இருக்கார், அவர் முருகன். இவர் குருநாதர் தண்டபாணின்னு சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு சொல்றீங்கல்ல, சுவாமிகள் தானே இத்தனை நாடகங்களை படித்தார், ஏன் அவர் நடிச்சாரு? எதனால விட்டுட்டு சென்றார்? விட்டாரு காரணம் என்ன? ஒரு ஏகாலி விட்டு பெண்ணு துணி துவச்சுக்கிட்டு தான் காலையில வேஷத்தை கழிச்சு நீராட போனாரு. இப்பதான் நம்மளுக்கு எல்லாம் அந்த எண்ணெயும் தண்ணியும் உள்ள ஒண்ணு வைக்கிறாங்க. அப்பெல்லாம் வேஷம் போட்டாங்க, ஆத்துலயோ குளத்திலயோ போய் கழுவுல விழணும். அப்ப இவர் போய் என்ன ஏகாலி விட்டு என்ன வேஷம் போட்டிருந்தாரு? சனி பகவானுடைய வேஷம் போட்டிருந்தாரு. போனவர் என்ன பண்ணாரு? ஏகாலி விட்டு பெண்ணுடைய பின்னாடி போய் நின்றுக்காரு. இவருடைய பிம்பம் தண்ணியில விழுந்துருச்சு. இவருடைய பிம்பம் தண்ணியில விழுந்துச்சு. இந்த அம்மா பார்த்துன்னு அங்கேயே முதிர்ச்சியாக இறந்து போய். ஏன்னா அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக முதிர்ச்சியாகி இறந்து போயிட்டாங்க. இல்ல, அந்த கர்ப்பிணியா இருக்கனாலதான் ஒரு கற்பம் இந்த பெண்ணோட உயிர் போக காரணம் நம்ம காரணம் ஆயிட்டமே. நான் பேசிக்கிறேன், சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, சத்தியவான் சாவித்திரி நாடகத்துல யமதர்ம வேஷம் போடுறாரு. ஒரு கர்ப்பவதி உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருந்தா. பார்த்தவர் ஒரு மண்டலமும் மண்டலமும் என்று செய்ய எடுப்பேன், ஒரு வேத விதிப்படி உயிர்களை பிடித்திருப்பேன் சொல்லி வந்தாரு. வந்தப்ப பாருங்க, இந்த கர்ப்பவதி தூங்கிக்கிட்டு இருந்தவ சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு பார்த்தா. யமனை பார்த்தா பயந்துட்டா. யமனை பார்த்தவ இந்த கர்ப்பமே கலைஞ்சு போச்சு. அன்னையோட முடிவு பண்ணாரு, நம்ம சனி பகவான் வேஷம் போட்டோம், ஒரு ஏகாலி விட்டு பெண்ணு இறந்து போனான். யமதர்ம வேஷம் போட்டோம், ஒரு தாய்க்கு கர்ப்பமே கலைஞ்சு போச்சு. இன்னையோட நம்ம போடக்கூடாது என்று அவ்வளவு பொருத்தமா இருக்குமா ஐயா? அந்த வேஷத்தை என்னைய மணிக்கு உயிர் கொடுத்து போடுவார். ஒரு பெண் கேட்கல, அரை பெண் கேட்க அப்படியே போடுறது மனுஷன் இல்லையாப்பா நீனு? காசுக்கு வாங்கி எப்படி 2 வருஷம் இருக்கும். இதோட உயிர், அதாவது பாருங்க, நடிப்புக்கு மட்டும் உயிர் கொடுக்கூடாது, இருக்கு அந்த தோற்றத்துக்கு உயிர் கொடுக்கும். இது ஒரிஜினல். எங்க நீங்க நிப்பாட்டுங்க, நான் காலையில பாத்துக்கிறேன். இதெல்லாம் சரியில்லை, இதுதான் சரியா இருக்கு, அதை மாதிரி தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப அருமையா பேசுறீங்க ஐயா. சுவாமிகளை ஒருத்தர் அழைத்தார். யார் அப்படின்னா, ராமநாதபுரத்து அரண்மனை அரசனை, அந்த மன்னனை அழைத்தார். எதுக்காக அழைச்சார் அப்படின்னா, என்னை பத்தி எத்தனையோ புலவர்கள் பாடுறாங்க, இவர் யார்? நம்ம இனத்தில் பிறந்தவர், அவர் என்னை பாட சொல்லி பொண்ணும் பொருள் வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா. அப்பதான் ஐயா சொன்னாரா, அவரும் மனித இனமே நானும் மனித இனமே, தெய்வத்தை பாடிய நாவால் ஒரு நாளும் நடனை பாட மாட்டேன் என்று ஐயா சுவாமிகள் மன்னனை பார்த்தே சொன்னாரா. போடா, அவன் அரசனார்ல மனுஷன் தானே, கடவுளை பாடியே அந்த மன்னனை பாட மாட்டேன் என்று போய் சொல் அப்படின்னு சொன்னாரா. மட்டுமா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தள்ளி விட்டுறாங்க வெளியே. யாரோ பார்க்க பித்தனை போல் இருக்கின்றான்னு வெளியே தள்ளி விட்டாங்க. மீனாட்சியவே எதிர்த்து கவி பாடினவர் சங்கரதாஸ் சுவாமிகள். அன்றோடு போனார் சோழ நாட்டுக்கு, புதுக்கோட்டைக்கு. அங்கே அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் அவர் தான் தட்சிணாமூர்த்தி. ஒத்தக்கை வாத்தியத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தாரு கஞ்சிரா மகாவித்வான் தட்சிணாமூர்த்தி பிள்ளை. அவர் தான் அங்க தஞ்சம் கொடுத்தார். அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. கையில என்ன வச்சிருக்கீங்க? வச்சு என்ன பண்றீங்க? வானம்பாடி வரக்கூடிய பட்சிகளை காணும்படி விரட்டி கொண்டே இருக்கிறேன். பறவையை விரட்டுறீங்களா ஓட்டுறீங்களா? விரட்டுறதுன்னா என்ன, ஓட்டுறதுன்னா என்ன? ஓட்டுறதுன்னா என்ன? ஓட்டுறதுன்னா ஆடு மாட ஓட்டி தொழுவத்துல அடைக்க. அது ஆடு மாடு, பறவைகளை விரட்டதான் செய்யணும். விரட்டுறதுன்னா இந்த பக்கம் இனிமேல் வரவே வரான்னு விரட்டி வராதிங்க. எம்பெருமான் முருகனுக்கு விதைக்கப்பட்ட தனிகள் எல்லாம் சாப்பிட்டு போனாலும் பரவாயில்ல, அதை எச்சம் பண்ணிடாம விரட்டி கொண்டே இருக்கிறேன். சரி, நான் கேட்கிறேன், என்ன பறவைகள் விரட்டி அடிக்கிறீங்கல்ல, நீங்க என்ன சமயம்? கௌமார சமயம். கௌமார சமயத்துடைய கடவுள் முருகன், முருகப்பெருமான். ஆமாம். அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அடையாளம் பட்டை. பட்டை அடிச்சிருந்தா போதுமா? பட்டை அடிச்சிருக்கீங்கல்ல, பட்டை மட்டும் போதுமா? போதுமே. பட்டை அடிச்சிருக்கீங்களா? அதுல நடுவுல திலகமும் வச்சிருக்கீங்க. எங்க வச்சிருக்கீங்க? இந்த நெத்தியில திலகம் இருக்கணுமா? திலகம் இருக்கணுமா? திலகம் எந்த வடிவத்துல இருக்கணும்? திலகம் இந்த வடிவத்துல இருக்கணும். திலகம் இந்த வேல் வடிவத்துல இருக்கணும். கூம்பு வடிவத்துல இருந்தா கௌமாரம். அதனால நான் சரியா வச்சிருக்கேன். அப்ப நான் இட்டு இருக்குது. நீங்க இப்ப திருமணி இடுதல். எப்படி? நான் திருமஞ்சள் இடுதல். ஆமாம். ஆக திருமஞ்சள் இட்டா வைணவ மதத்தை சார்ந்த பெருமாளை வணங்கக்கூடியவர். ஆக சமயங்களை வகுத்தது 6 இல்ல 6 சமயங்கள் இருக்கு. இத வகுத்தது யாரு? அவர்தான் ஆதி சங்கரர் என்று சொல்லக்கூடிய. சரி, அது என்ன 6 சமயங்கள்? 6 சமயங்கள் பாருங்க: சைவம், வைணவம், கௌமாரம், கானாபத்தியம், சாக்தம், சௌரம்.
6 சமயம் வந்துருச்சா? ஆக இப்படி 6 சமயங்களை வகுத்தால் எந்த வழிக்கு போனாலும் அந்த வழிக்கு வருவேன். சரிங்க. என்னை வேற எங்கிட்ட நீங்க தள்ளி விடுற நினைச்சு மட்டும் பாத்துறாதீங்க. போற போக்குல நான் தள்ளி விட்டு போயிடுவேன். எங்கிட்ட யோசிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் தள்ளி விடுற ஆளு கிடையாது. எங்க இருந்து வந்திருக்கீங்க? தள்ளிட்டு போற ஆளுங்க. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. யார? என்னங்க? வாய்ப்பு இல்ல காசா, இந்த ஜென்மத்துல முடியாது. எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த ஜென்மம் கிடையாது. மனசு வச்சோம்னு வச்சுக்கோங்க, கன பொழுது போதும் பாக்கலாம். நீங்களும் வந்த நாள்ல சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இந்த குருஷேத்திர போர்க்குளத்துல எப்படியா நடத்துறது, யார் யார் ஜெயிக்க முடியும்னு சொல்லி கேட்டா. சரி. அப்பதான் கேட்டான், பீஷ்மர் நினைச்சாருன்னா இந்த குருஷேத்திர போற 3 நாள்ல முடிக்கலாம். பீஷ்மர் நினைச்சாருன்னா 3 நாள்ல முடிக்கலாம். துரோணாச்சாரியா நினைச்சா 24 மணி நேரத்துல முடிக்கலாம். சரியா? சகுனி நினைச்சானா சொடக்கு போடுற நேரத்துல முடிக்கலாம். ஆனால் விதுரர் நினைச்சானா இந்த கண்ணுக்குள்ள தூசி போக முடியுமா? இமை பொழுது அப்படி மூடி திறக்கிற நேரமா, மூடி திறக்கிற நேரத்துக்குள்ள குருஷேத்திர போரவே முடிச்சிடுவான் விதுரர். அப்ப அவன் இருந்தானா அந்த குருஷேத்திர போரே நடக்காது. அதனால நன்றி கெட்ட விதுரா என்று சொல்ல கேட்டபோது உன்னுடைய தாய் தாசிக்கு பிறந்தவன் என்று சொன்னால் இனிமே போரில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், என் உடன் இருந்த வில்லை ஒடிப்பேன் என்று ஒடித்து காட்டினானே விதுரன். தர்மத்தின் நிலைநாட்ட விதுரன் யாருங்க? எதுக்கு இங்க வந்து பிறக்கணும்? என்ன காரணம்? மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு உறுதுணையாக நீதி நியாயம் சாஸ்திரத்தோடு நடந்து கொண்டு விதுரன். எதற்காக? கொடுத்த சாபம் யாரு? தர்ம தேவதையே விதுரனாக வந்து பிறந்தான். ஒவ்வொரு நேரமும் தர்மத்தை நிலைநாட்ட நிறுத்தினான். ஆனால் அதை முறியடிக்க ஒவ்வொரு நேரமும் அது துரியோதனை பயன்படுத்தி கொண்டேன். அதனால்தான் அந்த வில்லை ஒடித்து சென்றான் விதுரன். அது மட்டுமா, அந்த துரியோதனை அவரையும் ஒரு தடவை பணைய வச்சான் தெரியுமா? எங்க? பகடைய உருட்டுனேன். பகடைய உருட்டி நாடு நடந்தேன். சரியா? பகடைய உருட்டணும்னா ஏதாவது வைக்கணும்ல, பலிகடாவா ஏதாவது ஒண்ணு வைக்கணும். அப்ப தர்மம் என்ன பண்ணிருச்சா, அவனால ஈன்றதை கூட தன்னுடைய தம்பியான பீமனை வச்சான். இப்ப இவன் பீமனை வச்ச உடனே இப்ப இவன் பக்கத்து ஒருத்தனை வச்சுதானே காய் உருட்டணும். துரியோதனுக்கு சகுனி உருட்டினான். எனக்கு பதிலா எங்க மாமா சகுனி விளையாடுவான்னு சொல்லியாச்சு. விளையாடுனான். ஆனா சகுனி உருட்டுறப்ப பனையம்மா யார வச்சா? துரியோதனை யார வச்சா? விதுரரை கொண்டு போய் வச்சான். பாத்தீங்களா? யார வச்சா? விதுரரை அடிமையாக்கி கொள்ளு விதுரையை தான் பனையம்மா வச்சான் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் இருக்குங்க. அவன் வச்சது இருக்கட்டும். நீங்க கவனில என்ன வச்சிருக்கீங்க? தினமா வச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் பாவம் பட்சிகள் எல்லாம். சரி, அதனாலதான் உணவு கொடுத்து இதை சாப்பிட்டு சொல்லுங்க, அந்த திணையை சாப்பிடாதுன்னு வெட்டி கொடுக்கறதுக்கு நீங்க என்ன வள்ளலாரா? ஏன் வள்ளலாரான்னு கேக்குறீங்க? வீட்டுல இருக்க கணவன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் மனமாடி நின்றேனே என்று சொன்னார். அதனால அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி என்று சொன்னார். வடலூரில் ஏற்றி வைத்த ஜோதி கண்டேன் என்று வள்ளலார் ஏற்றி வைத்த ஜோதி கண்டேன் என்று சொன்னார்களே. ஆரம்பிச்சாரு 1873ஆம் ஆண்டு. இன்று வரைக்கும் எரிந்து கொண்டே இருக்கலாம். பக்தியால் இங்க பசியால் எப்படி பக்தியை காண முடியும்? முதல்ல பக்தியை ஆட்சி கொள்ளுங்க, பிறகு பக்தியை காணுங்க. 10 மறந்து போயிரும். நினைச்சிருக்கோம் சொல்லி பக்தி மார்க்கத்தை பரப்ப வந்தாரு. வந்தா எங்க பார்த்தாலும் மக்கள் பசி பட்டினி பஞ்சமா இருந்தார்கள். அப்பதான் அன்னைக்கு முடிவு பண்ணாரு, இல்ல நம்ம பக்தி மார்க்கத்தை பரப்ப கூடாது, பசியை போக்க வேண்டும் என்று அந்த வடலூரிலே பத்த வைத்த அடுப்பு இன்று மனையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஜீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாங்க உணவு கொடுக்கிறோம் பட்சிகளுக்கு, 4 அறிவு பறவைகளுக்கு. ஆக வீட்டுல இருக்க கணவனுக்கு சோறு போட்டா அதுக்கு பேர் என்னங்க? பணிவிடையா? பணிவிட. அதே வந்திருக்க விருந்தாடிக்கு சோறு போட்டா, அதே வந்திருக்க வாசல்ல இருக்க அம்மா தாயே ஒரு அடியாரோ ஒரு பரதேசியோ ஒரு பிச்சைக்காரனுக்கோ சோறு போட்டா யாசம். அதே தெய்வத்துக்கு சோறு போட்டா படையல், அமீர்பாகம் படையல். அப்ப பறவைகளுக்கு எல்லாம் நீ உணவளிக்க வேண்டிய அதுக்கு பேரு ஜீவகாரணியம் செஞ்சுக்கிட்டு. யாராவது உங்களுக்கு முன்னாடி யாராவது ஜீவகாரணியம் வரல? சரி, பக்கத்து இடம் முல்லை நிலம், அது காடு சார்ந்த பகுதி. அதுக்கு வந்திருக்காங்க. நம்ம வந்திருக்க இது குறிஞ்சி இடம், குறிஞ்சி மலை மலை சார்ந்த பகுதி இல்லங்க. கதையின் முறைப்படி குறிஞ்சிடலாம். ஆமா, வந்திருக்க ஊர் கடையை சேர்ந்த நெய்தல். நெய்தல் என்றால் கடல் பகுதியை சார்ந்தது. கடலும் மட்டும் இல்ல, கடல் பகுதியை சார்ந்ததுதான். கடலை சார்ந்த பகுதி. ஆமா, நெய்தல் நிலம். ஆக பாலை நிலம் என்பது மணல் சார்ந்த பகுதி. பாலை நிலத்துக்கு தெய்வம் துர்க்கை, காளி, கொற்றவை அப்படின்னு சொல்லலாம். ஆக குறிஞ்சி நில கடவுள் முருகன், நீலன், கந்தன், கடமன், கார்த்திகை செல்வன், சரவணா, சண்முகா அப்படின்னு அழைக்கக்கூடியவன் கார்த்திகேயன். ஆக எம்பெருமான் எத்தனை பேர் இருக்கு? அதுல கார்த்திகேயன் வேற பேர் சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க 1008 நாமோதயம் இருக்குல்ல. சரிங்க, அதனால அந்த பேர்லாம் இருக்குல்ல. இப்ப கார்த்திகேயன் சொல்றீங்க. ஏங்க நீங்க சொன்னீங்க, சொன்னதை வச்சு நான் சொல்றேன். 6 உருவத்தை ஒரு உருவமா ஆக்குனார்ல. வேகமா சொன்னீங்க. கார்த்திகேயன்ற இடத்துல மட்டும் நின்னு சொன்னீங்க. அதனாலதான் அதை நான் கார்த்திகேயன் நான் சொல்லவே இல்ல. சரவணா சண்முகோட நிப்பாட்டி கார்த்திகை செல்வன் சொல்லவே இல்ல. ஓடிக்கிட்டு இருக்கு யூடியூப், பார்க்கலாம். எடுத்து கூட பார்க்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொன்னது நீங்க. ஆக கோதானம் பூதானம் சீதானம் இதை விட தேவ மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னன்னு சொன்னா என்ன? நிதானம் என்பது மிக அவசியம். ஆமா, முதல்ல தானத்தில் சிறந்த தானம் நிதானம் என்று சொன்னார். திருநீரிட்டார் கெட்டார்,
சிவனை மறந்தார் வாழ்ந்தார். ஆக திருநீர் இட்டவனா எவர் கெட்டார்? கெட்டிருக்கானே. எங்கே? ராவணேஸ்வரன். ஏன் அவர் ஒண்ணு கெட்டு போகலையே? சிவனை நினைச்சா கெட்டு போனாரு. திருநீர் நான் என்ன கேட்டேன்? திருநீர் இட்டார் எவர் கெட்டார்னு கேட்டேன். அப்ப நீ தான் சொன்ன திருநீர் இட்டார் எவர் கெட்டார்னு. நான் கெட்டார்னு. திருநீர் இட்ட ராவணேஸ்வரன். சரி, அவன் கெட்டு போகலையா? திருநீர் இட்டு எதனால கெட்டாரு? எதனால கெட்டாரு? மனம் கோணுச்சு. ஆசை, பெண்ணாசை, பேரின்பத்துல இருந்து சிற்றின்ப ஆசை. அந்த ஆசைக்கு அழிவு என்பது அதுதான் விளக்கம். அதான் விபீஷணர் போய் சொல்றார், அவனுடைய மனைவி நீ தூக்கி வந்தாயே, அவன் இந்த இலங்கையை அழிக்க போகிறான், விட்டு வா என்று சொன்னார். ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். ரெண்டு புத்தியுமே இல்லாம அந்த இடத்துல இலங்கை மாநகரை அழிய விட்டானே ராவணன். அழிச்சிட்டு இறந்தாரு. இறந்ததுக்கு அப்புறம் வந்த இடம் வந்த எங்க இருந்தாரு? ராமச்சந்திர மூர்த்தி வந்த இடம். ராமச்சந்திர மூர்த்தி எங்க வந்தாருன்னா இங்க வந்தாரு. எங்க? ராமேஸ்வரத்துக்கு. சேது பூமி. எதற்காக வந்தாரு? தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக வந்தார். பிரம்மகத்தி எத்தனையோ பேர்த்த கொண்டாரு. அப்பெல்லாம் பிடிக்காத பிரம்மகத்தி பாவம் ஏன் ராவணேஸ்வரனை கொண்டவனே பிடிச்சிச்சு? சிவபக்தன் இல்ல. சிவபக்தன் கிடையாது, அவன் ஒரு அந்தனர். ஆமாம். அந்தனர்னா பிராமணன். பிராமணனை கொண்டு விட்டான். கொண்டனால புடிச்சிச்சு பிரம்மகத்தி போவோம். பிரம்மகத்தி தோஷத்தை பார்க்கணுமா எங்கடா பண்ணானே அங்கதான் ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய ராமேஸ்வர இடத்துக்குன்னு அப்ப வரல. அது பேர் அப்ப வந்து ராமேஸ்வரமும் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இடத்தில் முதல்ல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும். சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணனா அதன் மூலமாக அந்த பூஜை செய்த பிரம்மகத்தி தோஷம் போகும்னு சொன்னாங்க. அப்பதான் அனுமன் அனுப்பி வைக்கிறாங்க, ஐயா சுயம்புவாக எங்கே லிங்கம் இருக்கிறதோ போடா கைலாயத்துக்குண்டாரு. காசிக்கு. உங்க தலையில கைலாயத்துக்கு காசிக்கு போனாங்க. காசியில இருக்காரு கைலாயத்துல. காசியில இருக்கக்கூடியவர் தான் இங்க சுயம்புவா இருந்தார். இங்க இருந்து அனுமனை கைலாயத்துக்கா போக முடியும்? ஆனா அனுமனை யாருங்க? அனுமன் யாரு? சிவனோட அம்சமா வந்ததுதான் அனுமனே. அப்பேற்பட்ட அனுமனே கைலாயம் போவாரா? போனா காசிக்கு. கால வைரவரை எங்கே தோற்கடித்து சீக்கிரமாக அந்த சுயம்புவான லிங்கத்தை தூக்கி வந்தான். அடையாளம் காட்டணும்னு சொன்னாங்க. கதடன் வட்டமிட்டான், பசுமாடு கத்தியது, காகம் கரைந்தது, பள்ளி சத்தமிட்டது. இன்னும் பாருங்களேன், காசியில பூ மணக்காது, பிணங்கள் நாராது, பள்ளி சத்தமிடாது, காகம் கரையாது, பசு முட்டாது, கருடன் வட்டமிடாது. இதையெல்லாம் அனுமனுக்கு காட்டி கொடுத்த நீங்க இதையெல்லாம் செய்யாமல் போங்க என்று கொடுத்தான் சாபத்தை. அதனால் கொண்டு வந்தான் லிங்கத்தை. கொண்டு வரும் முன்னே சீதை பிடித்தாள் லிங்கம் மண்ணில். அதுவும் சுயம்புவானது. அழித்து பார்த்தால் அழிய முடியவில்லை, இதுவும் சுயம்புவானது. அதனாலதான் சொன்னாங்க இந்த இடத்துக்கு தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொன்னாங்க. எத்தனையோ ஜோதிலிங்கங்கள். ஆனா அங்கெல்லாம் காட்டிலும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய வழிபட்டால் சிறப்பு கிடைக்குமா. அதனால வடநாட்டவர் எல்லாம் இங்கே வந்து வழிபட்டு செல்கிறார்கள். அப்படின்னு ராமேஸ்வரத்துக்கு பெருமை அதிகமா இருக்கு. ஆஞ்சநேயர் கொண்டு வந்தாரு லிங்கம், சீதையும் மண்ணால செஞ்ச லிங்கம். சீதை செஞ்ச லிங்கத்துக்கு பெருமையா இல்ல ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கத்துக்கு என்ன பெருமை? முதல்ல சீதை செய்த லிங்கத்தை தான் வழிபட சொல்லுவாங்க. பிறகுதான் காசி விஸ்வநாதர் இந்த பக்கம் வலப்பக்கம் இருப்பார். எல்லாருமே ராமேஸ்வரம் போயிருப்பீங்க நம்ம பகுதியில. முதல்ல சீதை செய்த லிங்கம், பிறகு காசி விஸ்வநாதர் இந்த பக்கம் இருப்பார். முதல்ல சுயம்புவாக பிடித்த லிங்கத்துக்கு தான் சிறப்பு. ராமேஸ்வரத்துல எத்தனை லிங்கம்? 2 லிங்கம் இருக்குல்ல. 2 3 2 தாங்க. சீதை செஞ்சது ஒரு லிங்கம், அனுமன் கொண்டு வந்தது 1. 2 லிங்கம். 5 லிங்கம் இங்க திருச்செந்தூர்ல இருக்கு. அது இருக்கு. பஞ்சலிங்கம் பார்த்தோம்னா அப்படி பார்த்தோம்னா சிவகிரி என்று சொல்லக்கூடிய இடத்துல கூட முத பார்த்தோம்னா 5 லிங்கம் பஞ்சலிங்கம் இருக்கு சிவகிரியில. இங்க 2 தானே இருக்கு. எங்க? ராமேஸ்வரத்துல நடுவுல ஒன்று இருக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கு. முதல் கால பூஜை அது 2க்கும் தான். அதன் பிறகுதான் மையத்துல. அதனால முதல்ல அந்த சீதை பிடித்த லிங்கத்துக்கு தான் சிறப்பு. ஆக அப்படிப்பட்ட லிங்கத்துக்கு சிறப்பு. அது போல காவலுக்கு வந்தனால உங்களுக்கு என்ன சிறப்பு? எனக்கு என்ன சிறப்பு? காவலை முடிச்சிட்டு காலையில வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். காவலை முடிச்சிட்டு காலையில வீட்டுக்கு போலான்னு. உங்களுக்கு முன்னாடி யார் காவலுக்கு வந்தேன்னு சொன்னீங்க? செந்திலட்சுமி. அந்த அம்மா வந்தனால ஏற்பட்ட நன்மை. அந்த அம்மா காவலுக்கு வந்தனால நரசிங்க முத்தியாக எம்பெருமான் மகாவிஷ்ணு வந்தார். அவர் கோபத்தை தணிக்கும் பொருட்டு அந்த பெண்ணாகப்பட்டவள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கோபம் குறைந்தது. இப்ப அவர் வந்தாரு, இந்த அம்மா போய் கோபத்தை தணிச்சிச்சு. அவர் எதுக்காக வந்தாரு? நரசிங்க முத்தியா எதுக்கு வரணும்? இரணியகசிபு கொண்டு வந்தாரு, திருமணம் முடிச்சு விடுங்க. அது இப்ப நீங்க வந்தனால முருகனுடைய சூட்டை தணிக்கிறீங்க. இல்லையே, அப்படி நான் சொல்லவே இல்லையே. யார்? உங்க அண்ணன் தான் சொன்னாரு. எங்க டேய் இந்தாடா முருகனோட சூடு தணிக்கிறேன்னு சொன்னியா? சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படி சொல்லுங்க? சாட்சி நேரம் நிக்குது. என்ன சாட்சி? எதாவது சொல்றாங்களே. உங்க அண்ணன் இருக்கான எந்த ஏதாவது சொல்லு. ஏன் எங்க அண்ணனே அடையாளம் தெரியும்? அடையாளம் நல்லா தான் இருக்கு. குறிச்சில மக்களுடைய தன்மை என்ன? என்ன குறிப்பறியும் தன்மை. ஆமா. முகத்தை பார்த்தவனே சொல்லு. அவனே கடைக்குட்டி அண்ணே. முகத்தை பார்த்தவனே சொல்லிடலாம். அவன் தானா? ஆமா. அப்ப நீங்க ஒரே கருப்பணமா? ஆமா ஆமா. சரிங்க. ஆக காவலுக்கு வந்த உங்களுக்கு ஒரு பதி. என்ன பதி? உங்களுக்கு நான் தான் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன்.
புருஷன் என்றால் ஆண்மகன் என்று அர்த்தம். சரி. சுந்தர புருஷன், வீர புருஷன், மன்மத புருஷன், வைத்து புருஷன், கழுத்து புருஷன் சொல்லுவாங்க. பதினா துணைன்னு அர்த்தம். முதல்ல தெளிவா நீங்க சொல்லுங்க, பதியா துணையா புருஷனா? உனக்கு ஒரு பதி, உனக்கு நான் தான் புருஷன். பார்த்துட்டு வந்திருக்கேன். பெருமையான விஷயம். ஏன்னா நாரத மகர்ஷி தேவலோகத்தில் வாழக்கூடியவர். அவரே எனக்கு பதி என்று சொல்லக்கூடிய புருஷனை பார்த்து வந்தார்னா நிபந்தனை கேட்கலாமா? படிச்சிருக்காரா? சொல்லுங்க. பார்த்து வந்த பதி படிச்சிருக்காராங்க. அழகானவரா? சங்க செயலாளர். சங்க செயலாளரா? தமிழ் சங்கத்துக்கா? வசதி வாய்ப்பெல்லாம் எப்படியோ இல்லங்க, காலுக்கு கீழேதான் உலகமே இருக்கு. நீங்க சரின்னு முடிச்சு உங்க காலுக்கு கீழே உலகமே இருக்கு. என் காலுக்கு இல்லையா? உங்க காலுக்கு என் காலுக்கு கீழே உலகம் வருவது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்பொழுதும் உலகத்தின் காலுக்கடியில் தான் நாம் இருக்க வேண்டும். அப்படி கிடையாதுங்க. நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க காலுக்கு கீழே தான். முதல்ல எனக்கு அவர் பிடிச்சிருக்கணும். சரி இல்லையா? முதல்ல அவருடைய பேச்சு தோரணையா தெரிஞ்சிருக்கணும். சரி. பார்க்காம கொள்ளாமல ஒருத்தன் நொண்டியோ நொடமோ கண்ணு குருடா எப்படி நான் பார்த்து திருமணம் செய்வது? பார்த்து வந்தாங்க. நீங்க சொன்னோன்னு எனக்கு ஒரு கதை ஞாபகம். ஒரு புகைப்படமாவது ஏதாவது இருக்கா? நல்லா தெரிஞ்சுக்கங்களே. என்ன? ஒருத்தர் போய் சொன்னாரா, எங்க பையன் உங்க பிள்ளைய கட்டுறதுக்கு ஒத்த காலில் நிக்கிறாங்கன்னு சொன்னாரு. சரி. இவர் சொல்லும் போது எப்படி சொல்ற, எங்க பையன் உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஒத்த காலில் நிக்கிறாங்கன்னு சொன்னாரு. இவர் உடனே சொல்றாரு, பொண்ணை பெற்றவர், ஆமாங்க என் பிள்ளையும் சரியில்லை, ஒரு கண்ணாத்தாங்க இருக்கு உங்க பையன் மேல இவர் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இப்ப கல்யாணம் 2 பேரும் சம்மதம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணி மாப்பிள்ளைய கூட்டி வாங்கிட்டு வரும்போது மாப்பிள்ளை என்ன பண்ணாரா, காலில் ஊண்டி ஊண்டி வந்தார். வந்த போது அப்பதான் அவன் பொண்ணோட தகப்பன் கேட்டாரா, என்னங்க மாப்பிள்ளைக்கு ஊனமா இருக்கு ஒரு காலம். அப்பதான் நான் தான் சொன்னேன்ல, எங்க வய உங்க பிள்ளைய கட்டுறதுக்கு ஒத்த காலில் நிக்கிறான்னு சொன்னேன். சொல்லுக்கு சூச்சமா. இவர் உடனே சரி பொண்ணை வாங்க எல்லாத்தையும் சரின்னு சொல்லி பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சரின்ட்டாங்க. இப்போ பொண்ணு வரும்பொழுது வந்து பார்த்தா தாலி கட்டுறப்போ பொண்ணுக்கு ஒரு கண்ணை காணும். அப்பதான் என்னடா ஒரு கண்ணை காணாம, நான் தான் சொன்னேன் இல்லைங்க என் பொண்ணு உங்க வயல கட்டுறதுல ஒத்த கண்ணா இருக்குன்னு சொன்னேங்க, என் மகளுக்கு ஒரு கண்ணு தாங்க தெரியும். பரவாயில்லையே, அதெல்லாம் சூசகமான பேச்சு தானே. அதான் சொல்லுவாங்க, ஒரு திருமணம் செய்ய வேண்டியது 1000 பையன் சொன்னாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் சொல்லுவாங்க. 1000 பையா சொல்லி கல்யாணத்தை பண்றது 1000 பேர்களிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க? எத்தனை பேர்ட்டு சொல்ல தேவை, நான் சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொன்னா வர வேண்டிய நேரத்துல சரியா வருவாரு. சொன்னாக்க சொன்னதுதாமா, யாரு வீண் பாதம் பேசிடலாம். யாருமே நான் பேசல, எனக்கு தெரியும் அம்மா எல்லாம் முன் கூட்டி. தெரிஞ்ச மாப்பிள்ள பேர்ல சொல்லுமையா. கார்த்திகேயனுக்கு நீதானம்மா 2ஆம் பொண்டாட்டி. என்ன கார்த்தியனுக்கு 2ஆம் பொண்டாட்டி? என்ன கந்தன்? யார் கார்த்தியன்? 6 கார்த்திகை பெண்கள். அவனா? அந்த முருகனா? அவனுக்கா? அவனுக்கு ஏற்கனவே இங்க இப்ப மனைவியோடு தான் இருக்காரு, அதனால வேணாம். என்னப்பா? அதுதான் அந்த கார்த்திகன் பேர் வேணாம்ல. ரொம்ப தெளிவா நாடகமாக்கலையே. அது சரி, அவனுக்கு தான் திருமணம் ஆகி அந்த திருமண குளத்தோட இருக்கானே, அவனுக்கு எப்படி நான் கட்டிக்க முடியும்? இருக்கட்டுங்க, வேணாம். ஒரு சிற்றுண்டிக்கு போறோம், சரி 2 இட்லி வாங்குறோம். ஆமா, பத்தல என்ன 2 இட்லி சேர்த்து வாங்கி சாப்பிடுறது இல்லையா? சாப்பாட்டுக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தப்படுத்தலாமா? அதெல்லாம் சம்பந்தப்படுத்தக்கூடிய. இப்ப இருக்கே பாருங்களேன், பெற்ற தாய் ஒருத்தி இருக்கா, சிற்றன்னு ஒருத்தி இருக்கா. பெற்ற தாய் தானே தாயின்னு சொல்ல முடியும், அவரையும் தாயின்னு சொல்ல முடியுமா? தெரிஞ்சுக்கங்க, என்ன ராமனை ஈன்றெடுத்தது யாரு? கோசலை. ஆனா வளர்த்த ஒரு பாசம் காமிச்சது யாரு? கையை. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ராமனை. ராமன் அது வரைக்கும் கையை அம்மா நினைச்சிருந்தாரு. என்ன வார்த்தை கேட்கணும்? மைக்ல போய் பேசுங்க. தேவசேனாதிபதி முருகப்பெருமான் சொல்லும் பொழுது கூட பாருங்க, தேவசேனாதிபதி அந்த பேர் எதுக்காக வந்தது தெரியுமா? தெய்வயானை திருமணம் செய்த பொழுது அந்த இடத்துல அவனுக்கு தெய்வ சேனாதிபதி என்று பெயர். தம்பி நல்லா நேரா நடறா. பையனதவ வேட புனைந்து நோட்டவரே, பையனதவ வேட புனைந்து வந்தவரே, பூமியில் கோட்டைகள் புகழும் என்னாலே கைவரிசை நல்லாகோ. ஏன் சொல்லாது? உனக்கு முருகப்பெருமான் கல்யாணத்தை நடத்தி என் கைவரிசையும் நான் நாரதம் இல்ல, நான் அனுபவம் ரொம்ப முடிக்க தெரியல. வேற உன்னை காண்பதற்கு புலமை எடுத்து காத்துக்கொண்டே இருக்கிறேன். சீக்கிரமாக வந்து மயில் மீது என்னை தூக்கி செல்வார் எதிர்பார்த்து காத்திருக்க வேலவா.